சிறுமை மெய்நிகர் என்ற கூடுகைக்கு அகிலா நாவல் குறித்து நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், வாசகர்கள் மற்றும் நண்பர்கள், சிறுமை பதிப்பகத்தை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகிலா நாவலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நாவலுக்கு அகிலா என்று பெயர் சூட்டும் முன்பாக 28 மேன்ஷன்ஸ் ஆஃப் த மூன் அப்படின்ற பெயர்ல ரமீஸ் பிலாலி அவர்கள் எங்களுடைய துறையில நூலை வைத்து படித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த நாவலை பற்றி அவர் சின்ன சின்ன கதைகளாக சொல்லும்போது கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அரபியில இருக்கக்கூடிய அந்த 28 ஆல்பபெட்ஸ், அந்த லெட்டர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி 28 நபிமார்களை பத்தின சாப்டர் பிரிப்பு அப்படிங்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதே போல அந்த கதை களத்தை சொல்லும் போது ஒரு டேன் ப்ரவுன் நாவலுக்குரிய தீம் மாதிரி இருக்கே அப்படின்னு அவர்கிட்ட சொன்னது உண்டு. அது கூட முன்னுரையில பதிவு செஞ்சிருந்தாரு. சோ இந்த நாவலை குறித்து பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இரண்டாவது, இந்த நாவலை எடிட் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சதுனால ஏற்கனவே ஒரு முறை படித்திருக்கிறேன். திரும்பவும் படிக்கும் போது எந்தவித சலிப்பும் இல்லாம ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய அர்த்த அடர்த்தி கொண்ட ஒரு நாவலா இருக்குது அகிலான்றது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இப்னு அரபி அவர்களை பத்தி மையமாக பேசக்கூடிய நாவலாக இது இருக்கிறது. த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் என்று அவரை வியந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த நாவலை ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு சகோதரர் அனிஷா மயக்கயர் அவர்களை அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு சிறு அறிமுகத்தை தரலாம் என்று இருக்கிறேன். அனிஷா மரைக்காயர் அவர்கள் அத்தர் சிறுகதை தொகுதி சிறுமையின் வெளியீடாக வந்துள்ளது. அந்த அத்தர் சிறுகதை தொகுதியை முதல்ல ரமேஷ் சார் தான் எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அதுக்கப்புறம் தான் அந்த நூல் அவருக்கு கை கிடைச்சோன்னு நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். எல்லாமே பரவலாக ரொம்ப எளிமையாக இஸ்லாமிய வாழ்க்கையை அதனுடைய நிலவியலோடு அதனுடைய பண்பாட்டு கூறோடு சேர்ந்து சொல்லக்கூடிய அழகான கதைகளா இருந்தது. பரவலாக வாசகர்களாலும் சில முக்கியமான குறிப்பிட்ட எழுத்தாளர்களாலும் போற்றப்பட்ட ஒரு தொகுப்பு. இப்ப விரைவில் சிகரி மார்க்கம் என்கிற அவருடைய அடுத்த சிறுகதை தொகுதியும் வர இருக்கிறது. அதுக்கு வாழ்த்துக்கள் சகோதரர். அதே மாதிரி அந்த தொகுப்பிலும் ஒரு முக்கியமான கதையை நான் படிக்க நேர்ந்தது. மரியா அப்படின்ற ஒரு கதை அதுல இருக்கு. அந்த கதையை வாசித்த ஒரு நல்ல இஸ்லாமிய கிறிஸ்தவ ஃபியூஷன் கதை அப்படின்னு அதை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கதையை நான் வாசிக்க நேர்ந்ததில்லை. சோ அவரை இந்த நூல் குறித்து அவருடைய அபிப்பிராயங்களை சொல்லுமாறு அழைக்கிறேன். நான் பேசுறது கேக்குதா? பேசுறது ஆடிபிள் கேக்குதா? நல்லா கேக்குதா? கேக்குதா அப்படின்னு கேட்டுக்கிறதுல ஒரு ஒரு இது இருக்கு. பேராசிரியர் ஞான சம்பந்தன் பட்டிமன்றத்து பேசுறப்ப மைக் எடுத்ததுமே நான் பேசுறது கேக்குதா கடைசியில உள்ளவங்களுக்குலாம் அப்படி கேட்பாரு. கேக்குறப்ப கடைசியில உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவரு ஒரு நகைச்சுவையா சொல்லுவாரு, நீங்க பேசுறது கேட்கலதான், இருந்தாலும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கடைசி இதுல இருந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய பேச்சு அமைஞ்சிடக்கூடாது. அதை சொல்லிக்கொண்டு நான் இந்த இந்த இதுக்கு இந்த விழாவுக்குடைய பேச்சுக்கு போகிறேன். இந்த நாவல்ல முதல்ல தோழர் கொல்லு நதீம் என்ன இந்த நாவல் பத்தி பேச முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாரு. நான் இந்த நாவல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. அப்புறம் இதை எடுத்துட்டு நான் ஒரு வெளியூர் பயணம் போறேன். போய் ஒரு 20 பக்கம் படிச்சிருப்பேன். அப்பதான் படிக்கிறேன். அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வருடம் கழித்து இந்த நாவலை பத்தி அவரு பேச முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எனக்கு ஒரு சிறிய தயக்கம், இந்த நாவலை நம்ம பேசலாமா வேணாமா அப்படி என்று ஒரு ஒரு மாதிரியா தயக்கமா இருந்தது. என்ன காரணம்னா, அந்த சூஃபித்துவம் அது சார்ந்த நாவல்கள்னால குறிப்பா ஒரு தமிழகத்துல ஒரு ரொம்ப குறிப்பிட்ட ஆடியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆகி போயிருச்சு. அது இன்னும் கொஞ்சம் பரவலாக கவனம் பெற வேண்டிய ஒரு இலக்கியத்துல ஒரு ஏரியா. அப்படி இன்னும் அது இன்னும் இது பரல அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். அது கிடைக்கிற வரைக்கும் இருக்கிறவங்களாவது நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு சரி, இதுல இருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்றது, இந்த நாவலில் இருந்து அகிலா மொத்தஸ் மத்தர் அவர் எழுதி ரமேஷ் பிலாலி எனக்கு ஆன்மீகத்துடைய சகத்தோழர் அவருடைய மொழிபெயர்ப்புல இந்த வந்திருக்க இந்த நாவல்ல இருந்து
நான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது ஆஹ் மொஹிதீன் ஷேகுல் அக்பர் அவங்க மொஹிதீன் இப்னு ஒரு தோழர் கொள்ளு நதியும் சொல்லும் போதே சொன்னாரு, மிகப்பெரிய ஒரு பயானாக நீங்க வந்து மாத்திரக்கூடாது. அதாவது இதை வந்து காயல்பட்டினம் சையத் அபுதாஹிர் மகளரி போல நீங்க வந்து சூஃபித்துவத்தை பத்தி பேசிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட வச்சிருந்தாரு. நாம வந்து அது வந்து ஒரு பொது ஒரு காமன் தளத்துல நம்ம வந்து பொது தளத்துல நாம பேசுறப்போ அது சார்ந்து நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு இதோட நான் இத இந்த இந்த பேச்சை வந்து நான் தொடங்குறேன். இப்போ இந்த முஹத்தஸ் மத்தருடைய இந்த 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 நாவல்ல ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு கடிதங்கள் வந்து கிடைக்கிறது. அது ஒரு மொழிபெயர்ப்பாளர் யாசின் வந்து அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அக நெருக்கடி ஒரு அக நெருக்கடி, அந்த கடிதங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அழுத்தமான அக நெருக்கடி, ஆன்மீக ஆன்மீக நெருக்கடி, அதுபோல புற அழுத்தத்திலிருந்து இந்த ஒரு அந்த செவுல் நகரத்துல இருக்கக்கூடிய இந்த மியூசியத்துல இருக்கக்கூடிய ஒரு திரைச்சீலையை கைப்பற்றக்கூடிய ஒரு நபர்களுக்கு இப்படி அந்த கதை அமைகிறது. இந்த நாவல் வந்து இப்படி ரத்தின சுருக்கமா சொல்றாந்தா இப்படித்தான். ஒரு மனிதனுக்கு இந்த நாவல்ல ஒரு வரி வருது. சில பொருட்கள் நம் வாழ்வில் வரும், போகும். நம் வாழ்விலும் சில பொருட்கள் ஒருபோதும் மறைந்து போவதில்லை அப்படின்னு இந்த நாவல்ல ஒரு வரி வருது. அதை நான் எடுத்து வச்சிருந்தேன். என்ன சொல்ல போனோம்னா, இந்த மாதிரி ஒரு பொருள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு 800 வருடங்களுக்கு 850 வருடங்களுக்கு பின்னாடி, அதாவது நம்ம வீட்டுல நம்ம தாத்தாவோ இல்ல பாட்டியோ ஒரு பரன்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு 5, 6 மாமாங்கத்துக்கு பிறகு எடுத்து பார்க்கிறோம். அதிலிருந்து நம்முடைய சமகாலத்தை எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த நாவல் வந்து ஒரு ஒரு முன் மாதிரி முன் உதாரணமாக நமக்கு இருக்கிறது. 800 வருடங்களுக்கு ஒரு 800 850 வருடங்களுக்கு பிறகு மொஹிதீன் இப்னு அரபி அவர்களுடைய மிகப்பெரிய நாடறிந்த உலகறிந்த ஒரு சூஃபி ஞானி. அவர்களுடைய வரலாறு தெரியாதவர்களுக்கும் கொஞ்சம் அவர்கள் ஒரு அந்தலூசிய ஒரு சூஃபி ஞானி. எனக்கு பின்னே வரக்கூடிய மாசூக் ரஹ்மான் மிக அவர்களுடைய ஞானத்தில் நான் தெளிவாக அவர் பேசுவார் என்று நம்புகிறேன். அதனால் நான் அவருடைய அந்த தத்துவ சித்தாந்தங்களுக்குள் போகாமல் இந்த நாவல் அவர்களை குறித்து ஒரு உரையாடலை ஒரு முன்வைக்கிறது. அது சார்ந்து வரலாற்று செய்திகள், அவர்களை பற்றி ஒரு அறிமுகம் இந்த நாவல் மூலமாக வாசகர்களுக்கு கிடைத்தாலே அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவல்ல வந்து ஒரு 28 அச்சதங்கள், அரபு அச்சதங்கள் வைக்கிறாங்க. இந்த 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 நாவலுடைய ஃப்ரேமே ஒரு கிட்டத்தட்ட 28 நபிமார்களுடைய குர்ஆன்ல வரக்கூடிய சரித்திரங்கள். அதன் மூலமாக என்ன பண்றாருன்னா, ஒரு புனைவுக்குள்ள ஒரு நிலத்தை அவர் உருவாக்குறாரு. எழுத்தாளர் முஹத்தஸ் மத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மிக அற்புதமான ஒரு ஒரு இது தேவைப்படுகிறது. ஏன் இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதாவது பிரபஞ்ச பறவைகளின் அந்த மாநாடு அப்படின்ற அந்த கடிதங்களின் தொகுப்பு வெறும் மொழிபெயர்ப்போடு முடித்து விடலாம். ஏன் அது வந்து ஒரு புனைவுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். வெறுமனே ஒரு அவர்களுடைய தத்துவங்களை நாம் சொல்லி வைத்துவிட்டு போயிடலாம். ஆனா அதை ஒரு புனைவுக்குள் ஒரு மொஹிதீன் இப்னு அரபியை ஒரு புனைவுக்குள் நாம் கொண்டு வருகிறோம். அதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது நாம யோசனை பண்ணணும். அவருடைய கடிதங்கள் மொழிபெயர்க்கப்படுகிறது. அப்ப இருக்கிற மொஹிதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதிய கிட்டத்தட்ட 150 புத்தகங்கள் இருக்கு. ஃபுகஹாத்துல் மக்கியா, மதனியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அசராரே கல்வத்து இப்படி பல புத்தகங்கள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். 150 புத்தகங்கள் தான் இதுவரைக்கும் பதிப்பில் இருந்திருக்கிறது. சுமார் 500 புத்தகங்கள் எழுதியிருக்கிறதாக வரலாற்றில் எழுதுகிறார்கள். அப்ப இந்த புத்தகங்களை எல்லாம் தாண்டி கலை படைப்புக்குள் இவர்கள் ஏன் வர வேண்டும்? புனைவுக்குள் ஏன் நாம் வர வேண்டும்? பொது வெண்முரசை வந்து மகாபாரதத்தை வெண்முரசு போல சரி. கொண்டு கொண்டு வருகிறார்கள். அதுக்குரிய தேவை என்ன?
சமகாலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு சமகாலத்தில் நாம் வாழக்கூடிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கிற அளவுக்கு முற்காலத்தில் இருந்த கருத்துக்கள் நமக்கு எந்த அளவுக்கு உதவுது அப்படிங்கிறது தான் இங்க இந்த புனைவுக்கு நம்ம 800 வருடங்களுக்கு பிறகு நமக்கு இந்த தேவை நமக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த நாவல்ல தொடங்குறப்பவே சொல்றாங்க, 800 வருடங்களுக்கு பிறகு நான் வரக்கூடிய ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி நாவல் வாசகருக்கு எழுதக்கூடிய கடிதத்துல முஹைதீன் இப்னு அரபி எழுதுறாங்க. இந்த 28 அட்சதங்கள்லையுமே ரொம்ப வெகுவாக ஒரு இஸ்லாமிய குர்ஆன் நிலப்பரப்பை அவர் முஹத்தஸ் மத்தர் வைக்கிறாரு. அந்த நிலப்பரப்புக்குள் ஒரு இளைஞன் அஹ், 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 மற்றவர்கள் மீட் போட்டுக்கவும் அஹ், அந்த 28 நிலப்பரப்புகள் வருது. அதுல ஒவ்வொரு குர்ஆனில் வரக்கூடிய சரித்திரங்களில் உள்ள மனிதர்கள், சரித்திர நாயகர்கள், அவர்களுடைய நெருக்கடிகளும் நம்முடைய சமகால நெருக்கடிகளும் ஒரு புள்ளியில் நமக்கு சந்தித்துக் கொள்கிறது. அதாவது நம்முடைய சமகாலத்துல இருக்கக்கூடிய யாசின் நம் சமகாலத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய ஒரு பிரதிநிதியாக அந்த அந்த நாவல்ல வருகிறான். அதே நேரத்துல இறைவன் அவர் குர்ஆன் அதுல சொல்லப்படக்கூடிய ஒரு அந்த 25 நபிமார்களுடைய நிலப்பரப்புகளும் வருது. இது இரண்டும் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இடத்தில் குர்ஆனுடைய நிலப்பரப்பிலிருந்து ஒரு புனைவுக்குள் வெகு தந்திரமாக ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி அதுல இந்த புனைவை நமக்கு ரொம்ப நேர்த்தியாக அந்த 28 அரபு அட்சதங்களை கொண்டு அவர் 28 நபிமார்களை கொண்டும் இது பண்ணியிருக்கிறாரு. இப்போ அப்போ இந்த 28 மேன்சன் 28 மேன்சன் ஆஃப் மூன் 28 பிறையுடைய நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு நிலைகளை குறியீடாக உணர்த்துவது போல இந்த நாவலுடைய அத்தியாயங்கள் ஒரு பக்கம் நமக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த நாவல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய முஹைதீன் இப்னு அரபி அவர்களை பற்றிய ஒரு சித்திரம், அவருடைய கடிதங்கள் மூலமாக வாசகர்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு செய்தி. இது ஒரு கலையில அது மூலமா ஒரு கதையை வச்சு அது மூலமா நமக்கு சொல்ல வராரு. அப்ப நான் இந்த விஷயங்களை நான் படிச்சிட்டு இருக்கப்போ எனக்கு ஃபரீதுத்தீன் அத்தாருடைய, அதாவது 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெர்சியாவில் வாழ்ந்த ஃபரீதுத்தீன் அத்தாருடைய த மன்திகுல் தைர் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பேட்ஸ் அந்த புத்தகம் எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. இதுல 4 பறவைகள், அன்கா, அண்டங்காக்கை, ராஜாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பறவைகள் வருகிறது இல்லையா? அதுபோல அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த புத்தகத்திலும் ஒரு நிறைய பறவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு ஒரு 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 மறைமுகமான தங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான நபரை காஃப்ங்கிற ஒரு மலை குகையில போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப முடிவு பண்றப்ப 7 விதமான பள்ளத்தாக்குகளை அவர் இது பண்றாங்க, தாங்குறாங்க. அதாவது காதல், இந்த மாதிரி ஒரு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 விதமான பள்ளத்தாக்குகளை தாண்டி ஃபரீதுத்தீன் அத்தார் அவருடைய எழுதக்கூடிய இந்த இந்த புத்தகமும் எனக்கு நினைவுக்கு வருது. இந்த இது ஏன் நான் சொல்றேன்னா, இத மூல ரமீஸ் பிலாலி அவர்கள் இந்த நாவலுக்கு ஆங்கிலத்துல 28 மேன்ஷன் ஆஃப் மூன் அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. அவர் ஏன் இந்த அஹில்லா என்று வைத்தார் என்று அவர் ஒரு செய்தி அங்க கொடுத்திருக்காரு. குர்ஆன்ல இருந்து ஒரு, அதாவது நபியே, உங்களுக்கு அவர்கள் நிலவை பற்றி கேட்கிறார்கள், எஸ்அலூனக அனில் அஹில்லா என்ற அந்த குர்ஆன் ஆயத்தை இருந்து அஹில்லா என்ற பதத்தை எடுத்து இந்த புத்தகத்திற்கு அவர்கள் பெரிய தலைப்பாகவும் கீழே நிலவின் 28 தோற்றங்கள் என்று வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த கான்ஃபரன்ஸ் ஃபரீதுத்தீன் அத்தாருடைய அந்த புத்தகமும், அதாவது குர்ஆனுடைய ஒரு சொல்லை எடுத்துதான் மன்திகுல் தைர் என்று அந்த புத்தகத்துக்கும் குர்ஆனுடைய ஒரு ஒரு வாசகத்தில் இருந்து எடுத்து வைத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ரமீஸ் பிலாலி கூட
அந்த அடிப்படையில இந்த புத்தகத்துக்கு அகிலா என்று வைத்திருக்கிறாரோ என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த 2 புத்தகங்களுக்கும் ஒரு 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 வித்தியாசம் இருக்கிறது. இந்த நாவலிலே வரக்கூடிய சில செய்திகளும், அதே நேரம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வரக்கூடிய சில செய்திகளும் வருகிறது. அதாவது ஃபரீதுன் அத்தார் கடைசியில ஒரு சிமாக் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பறவையைத் தான் அந்த 7 7 பள்ளத்தாக்குகளையும் தாண்டி அந்த பறவைகள் போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கிறப்போ, அதுதான் அந்த பயணத்துடைய அ ஒரு முடிவு, இலக்கு. அப்போ கடைசியாக அந்த வந்து அவர்கள் இப்படி முடிக்கிறார்கள். அ அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ்ல, "இட் வாஸ் இன் சைனா லேட் ஒன் மூன்லெஸ் நைட்." அது வந்து ஒரு சைனாவில் சைனாவில் ஒரு அமாவாசை இரவு. சிமோர்க் ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் இன் மார்ட்டல் சைட். அதாவது அந்த சிமோக்குங்கிற அந்த பறவைகள் சந்திக்க வேண்டிய ஒரு அந்த அந்த தெய்வம், அந்த அவர்கள் வணங்கக்கூடிய அந்த முக்கியமான பறவை, முதலில் தங்கள் கண்கள் மனிதர்களுக்கு தெரியிற மாரி தோணுனது ஒரு மூன்லெஸ் நைட் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நாவல்லயுமே 28 அ 28வது அமாவாசையில் தான் ஒரு கலகம் பிறக்கிறது. அந்த திரைச்சிலைகளையும் எடுக்கிறார்கள். அப்போ இந்த ஓவியச் சிலை பத்தி நம்ம அந்த அந்த நாவல்ல வரக்கூடிய ஓவியச் சிலை ரொம்ப முக்கியமானது. அந்த 28 எழுத்துக்களுக்கும் முஹைதீன் அப்துல் காதர் அ முஹைதீன் இப்னு அரபி அவங்க அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸ்ங்கிறாங்க. அதாவது சூஃபியாக்கள்லே ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்கள் வந்து அபுல் ஹசன் சாதுலி அவர்களிடத்து ஒரு பழக்கவழக்கம் இருக்கிறது. இறைவனுடைய 99 திருநாமங்களையும் அவரிடம் மாணவர்களாக வருபவரிடத்திலே ஓதச் சொல்வார்கள். அவர்களுக்கு முன்பாக ஒரு மெழுகுவர்த்தி இருக்கும். அவர்கள் ஓதச் சொல்வார்கள். அந்த ஓத அந்த 99வது திருநாமங்கள்ல எந்த திருநாமம் அ அந்த இடத்தில் அந்த விளக்கை பற்ற வைக்கிறதோ, அந்த திருநாமம் அந்த மாணவருக்கு காலத்துக்கும் இறை தியானத்துக்கான பாடமாகவே குடுத்து விடுவார்கள். அதுபோல இந்த 28 அட்சரங்களிலும் ஒவ்வொரு எழுத்துக்களிலும் அ அந்த ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கிறது என்று இந்த 28 இந்த லூனார் சந்திர நாட்காட்டிப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த சந்திர நாட்காட்டியை பத்தி நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறப்ப, இதே லூனார் சிஸ்டத்தை சந்திர நாட்காட்டியை பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையான மக்கள் வந்து சீன மக்கள். அவர்களும் நிலவு நாட்காட்டியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதேபோல வான சாஸ்திரத்திலும் அவர்கள் வெகுவாக நம்புவது இந்த லூனார் காலாண்டர் அமைப்பை தான். அப்போ நான் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறப்ப ஒரு ஒத்துமையாக ஒரு ஒரு அமைப்பு இந்த இந்த நாவல்லே அ முஹைதீன் இப்னு அரபி அவர்களுடைய கடிதங்கள்ல வரக்கூடிய இந்த 4 பறவைகளைப் போல அவர்களுடைய சந்திர நாட்காட்டியில் ஒரு 4 மிருகங்கள் வருகிறது. அதாவது முதல் மிருகம் வந்து ஒரு டிராகன், அவர்கள் கும்பிடக்கூடிய அந்த டிராகன் முதல் நாட்காட்டியில் அ 6 அ முதல் 6 நிலவு குறிப்புகளை குறிப்பிடக்கூடிய ஒரு மிருகம் வந்து டிராகன். அந்த அந்த டிராகனுக்கு டிராகன் தன்மை உடையவர்கள் வந்து அந்த நேரங்களிலே ரொம்ப வெகுவாக ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்று அவருடைய நம்பிக்கை. 2வது அ ஒரு கருப்பு ஆமை. 2வது 6 பிறைகளை அ 28ல் 4ஆக நாம் வந்து வகுத்துக் கொள்ள வேண்டும். முதலில் அந்த டிராகன் இருக்கிறது. 2வது வந்து அந்த ஒரு பிளாக் டார்டாயிஸ் ஒரு கருப்பு ஆமை வருகிறது. 3வது ஒரு வெள்ளை புலி இருக்கிறது. 4வது இங்கே வான்கான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பறவை போல அங்கே ஒரு வெர்மி வெர்மிலா அப்படிங்கிற ஒரு பறவையும் அவர்களுடைய சந்திர நாட்காட்டியிலே இப்படி ஒரு நம்பிக்கை அவர்களிடத்திலுமே இருக்கிறது. இப்னு அரபி அவர்களுடைய பயணத்திலே அந்தலூசியாவிலே இனி கிளம்பி அவர்கள் மக்காவுக்கு போகும்பொழுது பல நாடுகள் பிரயாணம் செய்கிறார்கள். பல இடங்களிலே உரையாற்றுகிறார்கள். பல இடங்களிலே கலகம் நடக்கிறது. அவர்களை சிறைப்பிடிக்கிறார்கள். கிளர்ச்சியாளர்கள் வெகுண்டெழுகிறார்கள். எகிப்திலே பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். அதன் பிறகு சில சூஃபி ஆக்கள் உள்ளே நுழைந்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள். பல அரசியல் ஒரு சூஃபி
ஒரு சூஃபியுடைய தன்மை நாம் நினைத்து விடுவோம். அவர் வந்து ஒரு ஒரு இடத்துல மடத்திலே உட்கார்ந்து ரொம்ப தீவிரமாக தியானித்து அவர் முடிச்சிருப்பாருன்னு. ஆனா முஹைதீன் இப்னு அரபியுடைய வாழ்க்கை வந்து அது மாதிரி இல்ல. நிறைய அரசியல் காரணங்கள் இருந்தது. அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவருடைய பேச்சுக்கள் வந்து மிக சர்ச்சையாக்கப்பட்டது. வஹதத்துல் உஜூத், அதாவது உள்ளமை கோட்பாடு என்று ஒரு கோட்பாட்டை அவர்கள் பேச ஆரம்பித்த பொழுது, அ இஸ்லாமிய உள்கட்டமைப்பிலிருந்து இவர் வந்து இஸ்லாமிய சட்டங்களுக்கு புறம்பாக பேசுகிறார் என்று ஒரு விதமான ஒரு இது வந்தது. அவர் மேல வைக்கப்பட்டது. அப்ப இவர்கள் போன இடத்திலே சீனாவும் வருகிறது. அப்ப சீனாவை ஒரு குறியீடாக படிமமாக பயன்படுத்தக்கூடிய அ அ அதாவது ஃபரீதுத்தீன் அத்தார் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு படிமமாக, ஒரு குறியீடாகத்தான் அதில் வரக்கூடிய பறவைகளோ, பள்ளத்தாக்குகளோ வெறும் பள்ளத்தாக்குகள், பறவைகள் அல்ல. அது ஒவ்வொன்றும் குறியீடு. அப்படி அவரு படிமமாக நான் முன்பு ஒரு ஒரு 2 வரி சொன்னேன் அல்லவா? "இட் வாஸ் இன் சைனா" அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு படிமமாக இருக்கிறது. அதாவது சீன தேசம் சென்றாகிலும், நீ சீர்மிகு கல்வியை கற்றுக்கொள்ன்னு சொல்ட்டு ஒரு ஒரு நபி மொழி இருக்கிறது. அதாவது நீ சீனாவுக்கு போயாவது அந்த கல்வியை கற்றுக்கொள் அப்படிங்கிறது. அவர் வந்து அவருடைய அந்த ஞான பாட்டையில சீன நகரத்தை வந்து முடிவிலியாக வைக்கிறார் ஃபரீதுத்தீன் அத்தார். அதே இடத்தில் ஒரு மூன்லெஸ் நைட் வருகிறது. அதாவது ஒரு அமாவாசை இரவில தான் முழுமை அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து தெரிந்து கொள்கிறோம். இந்த நாவல்ல நான் அதாவது அதுபோல நான் முஹைதீன் இப்னு அரபியை பற்றி பேசிக் கொண்டிருக்கப்ப, அவருக்கு எல்லா விதமான அச்சுறுத்தல்களும் இருந்தன. கிறிஸ்துவர்கள், அ அதேபோல வந்து சிலுவைக்காரர்கள், அதாவது சிலுவை போராட்டக்காரர்கள் அவருக்கு அவருக்கு அச்சுறுத்தலாக இருந்தார்கள். மங்கோலிய குறுங்குழுக்கள் அவரை அவரை கொலை செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். ஒரு பெர்சிய வணிக குழு அவரை தந்திரமாக வரவழைத்து, எங்கள் வீட்டிலே நீங்கள் தங்குங்கள் என்று கூட்டிக் கொண்டு போய் ஒரு கொலை முயற்சி நடந்தது. அதிலிருந்தும் அவர்கள் தப்பித்தார்கள். அ அப்பொழுதுதான் அவர்கள் வந்து ஒரு முஹினுத்தீன் என்று ஒரு ஒரு பெர்சிய வணிக குழுவை சந்திக்கிறார். அவருடைய மகள் தான் நிசாம் என்ற பேரழகி என்று சொல்கிறார்கள். ஆனால் ரமீஸ் பிலாலி இந்த அகிலா நாவலிலே நிசாம் என்று அவர் நிசாமை நான் பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அந்த பயணத்திலே அவர் குறிப்பிடுவது போல, அ அ அ அவர் குறிப்பிடக்கூடிய லாகிர் இப்னு ருஸ்தமுடைய மகள் என்று ரமீஸ் பிலாலி குறிப்பிடுகிறார். ஆனால் இத்ரிஷா த சூஃபீஸ் என்ற நூலிலே குறிப்பிடும் பொழுது, நிசாம் என்பது அவர் பெர்சியன் ஒரு ஒரு கம்யூனிட்டி தலைவருடைய முஹினுddin எனும் தலைவருடைய மகளை அ அ நேசித்தார். தர்ஜுமத்துல் அஸ்வாக் என்ற அதாவது இன்டர்பிரட்டர் ஆஃப் டிசைர்ஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் த டிசைர்ஸ் அதாவது ஆசைகளின் பொழிப்புரை அப்படின்னு அந்த ஒரு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் மக்காவிலே. அந்த புத்தகங்கள் எழுதியிருந்தப்ப, அ இந்த புத்தகத்தை அந்த கவிதை தொகுப்பை மிக அற்புதமான தெய்வ குறியீடுகள் நிறைந்த அந்த கவிதையை வந்து நிசாம் என்ற அந்த பெண்ணுக்குத்தான் அவர் வந்து அ அதை வந்து சமர்ப்பணம் செய்கிறார். அ அ இப்படி 2 விதமான கருத்துக்கள் அந்த நிசாம் பற்றி இருந்தாலும், அ அந்த கவிதைகள் என்னவோ தெய்வ குறியீடுகள் நிறைந்த ஒரு கவிதைகளாக இருந்தது. அந்த கவிதைக்கு 3 விதமான அர்த்தங்கள் அவருடைய டெக்ஸ்டில் இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இத்ரிஷா சொல்லுகிறார். இத்ரிஷா அதை பற்றி நான் உள்ள போக தேவையில்லை. இந்த நாவலை ஒட்டி முஹைதீன் இப்னு அரபியை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நான் இங்கே பேச வேண்டும் என்று நினைத்தேன். மாசூக் ரஹ்மான் அந்த நாவலில் உள்ள ஞானங்களை பற்றி நான் பேசுவார் என்று நம்புகிறேன். அதனால் நான் அதற்குள் நான் போகவில்லை. என்னை விட அவர் ரொம்ப சிறந்தவர். அதனால் நான் இந்த வரலாற்று குறிப்புகளிலே முஹைதீன் அரபி எப்படி இருந்தார்கள் என்று இதை நான் இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். கிறிஸ்துவர்களுக்கும் அ ஒரு விசேஷமாக புனித பிரான்சிஸ்கோ வந்து அ எப்படி ஃபரீதுத்தீன் அத்தாருடைய அ சூஃபி ஆர்டர்களை, சூஃபிச முறைகளை எப்படி அடாப்டட் பண்ணிக்கிட்டாரோ, அவருடைய மடத்திலே பறவைகளை விரும்பக்கூடியவராக, அ தியான முறைகளை, சமா முறைகளை உருவாக்கி கிறிஸ்துவத்துடைய புனித பிரான்சிஸ்கோ ஃபரீதுத்தீன் அத்தாருடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி தன்னுடைய மடங்களிலே எப்படி உருவகப்படுத்திக் கொண்டாரோ, அதே போல அ கிறிஸ்துவமும் அதாவது அங்கு இருந்த அந்தலூசியாவில் இருந்த கிறிஸ்துவம், மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்த கிறிஸ்துவமும், முஹைதீன் இப்னு அரபியுடைய கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள் பார்த்து
கொஞ்சம் அச்சப்படுறாங்க. என்ன இவர் வந்து ஒரு புதிய விதமான கருத்துக்களை உருவாக்குறாரு. தியான முறை, மடங்களை உருவாக்குகிறார். இந்த இவரு எளிய மக்கள் அந்த இடத்துல போய் உட்கார்றாங்க. அவர்களுக்கு அது வந்து ஒரு தீர்வாகுது. இதை நாம் உடைக்க வேண்டும் என்று அ அ நினைக்கிறார்கள். அப்ப நெறைய நெறைய அட்டெம்ப்ட்கள் நடக்குது. இது போல நடக்குது. இப்போ கிறிஸ்துவ பின்னணி உள்ளவர்கள் அதாவது இத்ரிஷா வந்து முஹைதீன் இப்னு அரபியை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு உதாரணமாக ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். ஒரு ஊரிலே ஒரு யானை வந்திருப்பதாக அந்த ஊர் மக்களிடத்திலே ஒரு கதை ஒரு யானை வந்திருக்காங்க. எக்ஸிபிஷன்ல வச்சிருக்கிறாங்க. அந்த 4 பேர்கள் வந்து ஒரு 4 பேர்கள் யானையை பார்ப்பதற்காக தயாராகிறார்கள். அந்த யானையை பார்க்க அதுவரை அவர்கள் யானையை பார்த்ததே இல்லை வாழ்நாள்ல. அப்ப அந்த எக்ஸிபிஷனுக்கு போலான்னு சொல்லி அந்த 4 பேர்கள் போறாங்க. போறப்ப ராத்திரில ஆயிருது, விளக்கு இல்ல. அந்த யானையை போய் என்ன பண்றாங்க, இரவுல இருட்டுல போய் தடவுறாரு. ஒருத்தர் யானைய தடவுறாரு. 4 பேருமே தடவுகிறார்கள். தடவிட்டு ஒருத்தர் சொன்னாரு, "யானைங்கிறது ஒரு நீண்ட குழாய், அதாவது மூங்கி பாம்பு மாதிரி ஒரு குழாய் உள்ள இதுதான் யானை." அப்படி அப்படி சொன்னாரு. ஒருத்தர் சொல்றாரு, "யானைங்கிறது அது இல்லப்பா. யானைங்கிறது ஒரு பெரிய இலை மாதிரி காது வச்சிருக்கிறது மட்டும் தான் அது யானை." அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, "யானைங்கிறது மிருகமே இல்ல. அது ஒரு கல்லு. நான் தொட்டு பார்த்தேன்." அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருவரும் அந்த இருட்டிலே அவர்கள் தடவி பார்த்து, அந்த எலிபென்ட் இன் த டார்க் நைட் என்று அந்த அத்தியாயத்தில இதை சொல்கிறார். அப்போ சூஃபியாக்களை பற்றி, குறிப்பாக முஹைதீன் இப்னு அரபியை பற்றி கிறித்துவ பின்புலம் உள்ள இஸ்லாமியர்கள், அ சூஃபிசம் இந்த வகை வேறு அ இவர் பேசக்கூடிய சித்தாந்தங்கள் கிறிஸ்துவத்திலிருந்து கிளை பிரிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்கிறார்கள். சிலர் நியோ பிளாட்டிசம், பிளாட்டோ தத்துவத்திலிருந்து வந்த அதிலிருந்து கிளைத்த ஒரு தத்துவம் தான் முஹைதீன் இப்னு அரபி பேசக்கூடிய தத்துவங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒவ்வொரு முகாந்திரங்கள் இருக்கிறது. அதையும் நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் வந்து வாழ்ந்த பகுதி வந்து அந்தலூசிய பகுதி. கிறிஸ்துவ மடங்கள், கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களுக்கு, கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு மத்தியில் தான் அவர் எழுந்து வருகிறார். அவருடைய கவிதைகளிலே அந்த கிறிஸ்துவ தொனி இருக்கிறதே தவிர, ஆனால் அவர் அன்பின் மார்க்கம், அதன் வழியாக நான் அறியப்படுகிறேன் என்று சொல்லப்படும் பொழுது, அவர் வந்து அ அ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கிராஃப்ட்டை அங்க முன்வைக்கிறார். அ அ கிறிஸ்டியான் இவரை எப்படி அழைக்கிறார்கள் என்று அவர் எழுதியிருக்கிறாரு இத்ரிஷா. கிறிஸ்டியன் வந்து முஹைதீன் இப்னு அரபியை வந்து எல் அரபி, அரபி, எல் அரபி என்று தான் அழைப்பார்கள். இவர் வந்து காஸ்பல் ஆஃப் ஜோசப்பிலிருந்து ஜேக்கப்பிலிருந்து சில தத்துவங்களை எடுத்து அப்படியே தத்துவமாக்கி இருக்கிறார். அப்படி என்று கிறிஸ்துவர்கள் முஹைதீன் இப்னு அரபியை பார்த்து பேசினார்கள். இவர் என்ன இருக்கக்கூடிய இஸ்லாமிய சடங்கை எல்லாம் ஒழிக்க வந்திருக்கிறார் என்று இஸ்லாமிய தத்துவ இஸ்லாமிய சட்ட மாமேதைகள் வந்து அவரை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் இவர் அரிஸ்டாட்டிலுடைய தத்துவத்தை பேசுகிறார். சிலர் சொல்லுகிறார்கள் இவர் வந்து இந்துஸ்தானிலே இருக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்களை கொண்டு வந்து இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று பல மாதிரியான விமர்சனங்கள் இன்று வரையிலும் அவர் மீது வைக்கப்படுகிறது. அப்போ இந்த இந்த க இந்த தர்ஜுமத்துல் அஸ்வாக், அதாவது ஆசைகளின் பொழிப்புரை, இந்த காதல் கடிதங்களை எழுதுறப்ப அவங்களுக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி இல்ல. சின்ன வயது 10 வயதிலே அவர்கள் வந்து ஞானத்தை பற்றி பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். ரொம்ப சின்ன வயது. மெக்காவுக்கு போறப்ப பல அனுபவங்களை சந்திக்கிறார்கள். மெக்கா போறாங்க, எகிப்து போறாங்க, போயிட்டு சி துருக்கி போறாங்க. இந்த இடங்கள் எல்லாம் போயிட்டு திரும்ப வர்றப்ப அவர்களை வைத்து விமர்சனம் வைக்கும் பொழுது, அ அவர்களா அதுக்கு பதில் சொல்ல முடியல. அந்த வயதில அவர்கள் எழுதின அந்த அத்தனை கவிதைகளுக்கும், தெய்வ குறியீடுகளுக்கு சுமந்த கவிதைகளுக்கும் வந்து அவருனால வந்து பதில் சொல்ல முடியல. இப்போ அவர்கள் மக்காவுக்கு போயி ஒரு பக்குவம் அடைந்து, எ திரும்ப சிரியாவுக்கு வரும்பொழுது மிக பக்குவம் அடைந்திருந்தார்கள். ஒவ்வொரு அட்சரத்திற்கும் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ என்ன பண்றாங்க, அந்த இஸ்லாமிய சட்ட மேதைகள் இவருடைய கவிதைகளை இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்திலிருந்து, இது இஸ்லாத்திற்கு பொருத்தமான கவிதைகள் தான் சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க அப்ப. அப்போ ஒரு விஷயம் சொல்லப்பட்டு, அது பக்குவப்பட்டு திரும்ப வரப்போ, அது ஒரு மாதிரியாக
வந்துருது. இத்ரிஷா முஹைதீன் இப்னு அரபியை பற்றி சொல்றப்ப நாம வந்து 3 பேரை பத்தி நாம பேசியே ஆகணும். ஃபரீதுத்தீன் அத்தார், கசாலி, இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதுபோல முஹைதீன் இப்னு அரபி, இந்த 3 பேரை பத்தியுமே பேசுறார். அவர் சொல்றப்ப இத்ரிஷா சொல்றாரு, அதாவது இமாம் கசாலி அவர் வந்து ஷரியத் துறையில பயின்றிருந்தார். மேமிச்சமாக கூட வந்து இந்த தத்துவத்தை அவர் வந்து ரொம்ப சூஃபிச தத்துவத்தை அவர் நிறைய பேசினாரு. பேசுறப்ப அவருக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, இஸ்லாமிய அடிப்படை வேல்யூ, அதாவது சட்டதிட்டங்கள் எப்படி வந்து சூஃபிசத்துக்கு பொருத்தமாக இருக்கிறதுங்கிற ஒரு வேலையை கண்டுபிடிக்கிறதாக மட்டும்தான் இருந்தது. அதை எப்படி இதற்கும் அதற்கும் ஒரு பொருத்தமான மாலையை கண்டுபிடிப்பது, அதற்கும் இதற்கும் எப்படி இணைப்பை ஏற்படுத்துவது என்பதிலே முனைப்பாக இருந்தவர்கள் இமாம் கசாலி என்றால், இமாம் முஹைதீன் இப்னு வந்து அதிலிருந்து ஒரு முற்றிலுமாக இன்னொன்று, முதலில் சூஃபித்துவத்தை ஒரு கலையாக முன்வைப்பது முஹைதீன் இப்னு அரபி என்று இத்ரிஷா வந்து இந்த இந்த இடத்துல வைக்கிறாங்க. ஏன்னா இமாம் கசாலிக்கு பிறகு வரக்கூடிய ஒருத்தர் வந்து த ஃபார்ம், அவர்கள் எழுதக்கூடிய வடிவம், இலக்கிய வடிவங்கள், அந்த கவிதையுடைய நயங்கள், அது எதை நோக்கி முன்வைக்கப்படுகிறது, அந்த நேரத்தில் இஸ்லாமிய கிரைசிஸ் என்ன இருந்தது அவரை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அப்படி சொல்லிட்டு, அந்த கிரைசிஸுக்கு என்ன பொருத்தமான வடிவம், அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு என்ன தேவைப்பட்டது, எதன் மூலமாக இந்த இஸ்லாத்தை கடத்த முடியும் என்று மிக தெரிந்து நுட்பமாக கவிதைகளை எழுதியிருக்கிறார். நிறைய நூல்களை எழுதி அதன் மூலமாக இந்த இஸ்லாத்தை பரப்ப செய்திருக்கிறார். அதன் மூலமாக இஸ்லாமிய சூஃபித்துவத்தை கலையாக முன்வைத்தது முஹைதீன் இப்னு அரபி என்று இத்ரிஷா வந்து அந்த புத்தகத்துல ரொம்ப இத்ரிஷாவும் ஆஹ் ஆஹ் இத்ரிஷாவும் இன்னொருத்தரும் எனக்கு அவர் பேர் மறக்குது, அவர் ஆங்கில அறிஞர், அவரும் வந்து இந்த இந்த மாதிரி வந்து ஒரு இதை கொடுக்குறாங்க. அதாவது இத்ரிஷா சொல்றப்ப முகம்மதை, அதாவது ப்ராப்பர்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது நபிகள் நாயகத்தை 2 வித நபிகள் நாயகமாகவும் அவர் கையாண்டார் இப்னு அரபி. ஒன்றாவது சாதாரண ஒரு மனித குலத்தில் இருந்த ஒரு நபிகள் நாயகத்தை பற்றியும் அவர் எழுதுகிறார். இரண்டாவது எட்டர்னல் முகம்மது என்று எழுதுகிறார். அதாவது புனிதத்தன்மையான ஒரு முகம்மதை பற்றி அவர் இருக்கிறார். அந்த எட்டர்னல் முகம்மதுக்குள்ளே எல்லா நபிமார்களுடைய முத்திரையையும் கொண்டு வருகிறார் அவர். இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இத கிறிஸ்துவத்தை, அதாவது யூ வாண்ட், அதாவது அவரு நீங்கள் வந்து ஜீசஸை வந்து இயேசுவை நீங்கள் வந்து முகம்மதின் வடிவத்தில் நீங்கள் காணுங்கள், தரிசியுங்கள்ங்கிறாரு. மூசாவை வந்து நீங்கள் முகம்மதுக்குள்ள பாருங்கள் என்று இந்த தத்துவத்தை முன்வைக்க போறப்ப அங்க கிறிஸ்துவ யூத மடங்கள் வந்து ஒரு சலசலப்புக்கு உள்ளாகுது. இவர் என்ன இப்படி சொல்றாரு, அதாவது இருக்கக்கூடிய ஆபிரகாமிய மதங்கள்ல இருக்கக்கூடிய யூத தீர்க்க தரிசிகளை நீக்கம் செய்துவிட்டு நாம் இஸ்லாத்தை மட்டும் முன்வைக்கலாம் என்று சரியத்துவாதிகள் முடிவெடுத்த பொழுது இவர்கள் வந்து ஒரு தைரியமாக ஒரு முடிவு வைக்கிறார்கள். அதாவது இந்த எட்டர்னல் முகம்மது என்பது நீங்கள் முன்பிருந்த ஆபிரகாமிய தீர்க்க தரிசிகளில் முத்திரைகளும் அடங்கிய ஒரு மோதிரமாகத்தான் நீங்கள் பார்க்கணும் சொல்லிட்டு இப்படி ஒரு முன் வைக்கிறப்போ கிறிஸ்துவத்துல யூத இடத்துல ஒரு சலசலப்பு உருவாக்குது. அவர்கள் வந்து இவர்களுடைய இந்த பிரச்சாரத்தை எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று ஒரு நிறைய யுக்திகளை கையாண்டார். உங்களுக்கே தெரியும், அந்தலூசியா, துருக்கி போன்ற நிலங்கள் எல்லாம் யூதர்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள் மூவர்களுமே ஒரு இணக்கமாக வாழக்கூடிய, இப்போது இருக்கக்கூடிய சவுதி அரேபியா போல் ஒரு முஸ்லிம் நாடு அப்படி கிடையாது. அப்போது இருந்த வாழ்க்கை முறைன்னா உங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு யூதர் இருப்பாரு, அதற்கு அடுத்தபடியாக ஒரு கிறிஸ்துவர் இருப்பாரு. இப்போ 3 பேருமே அவரவர் இந்த ஆபிரகாமிய மதங்கள் அடிப்படையில ஒரு பொதுத்தன்மை இருக்கும் அவர்களுக்கு. தீர்க்கதரிசி மூசா, தீர்க்கதரிசி ஈசா, தீர்க்கதரிசி முகமது நபிகள் நாயகம், இந்த 3 அடிப்படையிலுமே ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது. இந்த பொதுத்தன்மையை அறிந்து இப்னு அரபி ஒரு முன்வைப்பை இஸ்லாத்தை பரவலாக்குறதற்கு அவருடைய கவிதை வாயிலாக ஒரு எட்டர்னல் ஃபார்மை எடுத்து இந்த கவிதைகள் வழியாக அவர்கள் முன்வைத்த ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது.
நமக்கே தெரியும். புனித பிரான்சிஸ்கோ வந்து பஹாவுதீன் வலதுடைய பிக் பிரதர் என்ற அமைப்பை பார்த்து ரொம்ப பயந்தாங்க. காரணம் என்னன்னா, சமா அதாவது பஹாவுதீன் வலது என்பவர்கள் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹியுடைய தந்தை. அவர் அந்த பிக் பிரதர்னு ஒரு அமைப்பை பார்த்து பிக் பிரதர் என்று குறிப்பிட்டார்கள். இருவர்கள் பஹாவுதீன் வலது, இன்னொருத்தங்க நஜிபுதீன் குப்ரா. இந்த இருவரும் சேர்ந்து அப்போது இருந்த இந்த இரண்டு ஞானிகளும் ஆரம்பித்த அந்த மடத்தை, தரீகா மடத்தை பார்த்து அவர்கள் கிறிஸ்துவ மடங்கள் பயந்தார்கள். என்ன இவர்கள் இப்படியே விட்டார்கள் என்றால் நம்மை நம்முடைய மக்களை எல்லாம் அப்படியே மடம் மாற்றி விடுவார்கள் என்று அவர்கள் பயந்தார்கள். அதுபோல ஒரு சலசலப்பு, ஒரு பயம் எல் அரபி என்று கிறிஸ்துவர்களால் அழைக்கப்பட்ட முஹைதீன் இப்னு அரபி மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்கள் ஒரு சூஃபித்துவம் மட்டும் இல்லை, அரசியல் காரணங்களுக்காக ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக புனை உலகில் இப்னு அரபி என்று நாம் எடுத்துக்கொண்டால், இது போன்ற நாவல்களை நாம் அஹில்லாவிலே ஒரு எடுத்து இந்த முஹத்தஸ் மத்தர் எழுதியிருக்கிறார். அதன் பிறகு எனக்கு தெரிந்து சஃப்வான் ஒரு ஷார்ட் டெத் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர் யுஏஇல 2017 சஃப்வானுடைய நூல் ஷார்ட் டெத் என்ற நூல் பிரைஸ் வாங்கியது. அதுல ஃபிக்ஷன் முஹைதீன் இப்னு அரபியை பத்தி ஒரு ஆட்டோ ஃபிக்ஷன் எழுதியிருந்தார். ஒரு ஃபிக்ஷன் எழுதியிருந்தார். அந்த நாவல் அரபுலகத்தில் முக்கியமான நாவல் என்று பிரைஸ் எல்லாம் வாங்கினது. அதன் பிறகு முஹைதீன் இப்னு அரபியை துருக்கி ஒரு சீரியல் எர்துருகல் சீரியலிலே ஒரு பாத்திரமாக வடித்திருந்தார்கள். இது சமகாலத்திலே ரொம்ப காத்திரமாக முஹைதீன் இப்னு அரபியை கொண்டு போய் சேர்த்தது பாகிஸ்தானிலே, இஸ்லாமிய நாடுகளே, இன்றளவும் இந்தோனேசியா வரையிலும் முஹைதீன் இப்னு அரபி மிக வெகுவான செல்வாக்கு நமக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த நாவலிலே வரக்கூடிய சட்டையை போல, ஒரு திரைச்சிலையை போல, நான் எர்துருகல் சீரியலில் ஒரு கை ஆட்டு கோத்திரம் அவர்கள் நகர்கிறார்கள் ஒரு இடத்திலிருந்து. அதாவது ஆடு கோத்திரங்கள் எப்போதுமே என்ன நினைக்குன்னா, எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, இன்னொரு 10 நிமிடம் இருக்குமா, இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்குமா, எனக்கு 5 நிமிடம் தான் இருக்கா? ஓகே, ஓகே, ஓகே. அதாவது கை கோத்திரத்துல ஒட்டாமன் பேரரசு ஸ்தாபகர் அவர் எர்துருக்கல் கை கோத்திரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பாரு. அவர் நாடோடி வாழ்க்கை உடையவர்கள். அவர்கள் இவரு 7:45 ஓகே, ஒரு 5 நிமிடத்துல முடியும். அப்ப நாடோடி வாழ்க்கை மேயக்கூடிய ஆடு, அதாவது புல்லு இருக்கிற இடங்களை தேடி தேடி அவங்க குடில அமைத்துக்குவார்கள். அப்ப கை கோத்திரத்துல அவர்கள் மேற்கு நோக்கி நகரும் பொழுது அவர் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தை உருவாக்க நினைக்கும் எர்துருகலத்துல ஒரு சட்டையை அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த சட்டை ரொம்ப பாதுகாப்பா வைத்திருக்கிறார்கள். அந்த சட்டையை கொள்ளையடிக்கிறதுக்கு பாப்பா மார்டினி என்று அந்த குரூசேடர்ஸ், அந்த டெம்ப்ளர்ஸ் அசோசியேஷன்ல ஒரு ஃபாதர் இருப்பாரு, மார்டினி. அவர் அந்த அந்த ஒரு ரகசிய பெட்டகத்திற்குள் அந்த இப்னு அரபியுடைய சட்டை இருக்கும். அந்த சட்டையை கொள்ளையடிப்பதற்கு முயலுவார்கள். இது காலங்காலமாக அவருடைய சட்டையை கொள்ளையடிப்பதற்கு முயலுகிறார்கள். அது நடந்து கொண்டேதான் இருக்கு. அதுல ஒண்ணுமே இல்ல, ஒரு ஞானம் இருக்கிறது. அந்த சட்டையை மாட்டிக்கொண்டு போனார்கள். இந்த வெகுவாக இந்த சட்டையை ஆடை என்பது இந்த சூஃபித்துவத்துல ஒரு ஒரு நிலையை குறிப்பிடக்கூடியது. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை மாறக்கூடியது. முஹைதீன் ரமேஷ் பிலாலி இந்த நாவலிலே கூறுவது போல், ஒரு பிறையிலே ஒரு முழு நிலவென்பது ஒரு பிறைதான். அதற்குள் ஒரு பிறை இருக்கிறது. பிறைக்குள் ஒரு முழு நிலவும் இருக்கிறது. ஒரு அப்போ நாம் தேடக்கூடிய ஒரு விஷயம் நமக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை இந்த நாவல் வெகுவாக சொல்லி காமிக்கிறது. ஒரு சூஃபி வரியை இப்போ தற்போது வந்த ஒரு படத்தில் கூட பார்த்தேன். அந்த வரியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். உன்னை தேடி தேடி நான் வெகு தூரம் நடந்தேனே, பின்பு பின்பு சுதாரித்துக் கொண்டு என் வீட்டு வாசல் உன்னை கண்டேனே என்று அந்த ஒரு பாடல், ஒரு ஏ.ஆர். ரஹ்மான் படத்துல இந்த வரி இருக்கு. இந்த நாவல் சுத்தி சுத்தி சொல்லக்கூடியது ஒண்ணுதான். நாம் தேடக்கூடிய ரகசியம் பல பல ஆண்டுகள் நாம் பல நிலங்களிலே, ஒட்டகங்களே, பாலைவனத்திலே நட்சத்திரங்களை ஃபாலோ பண்ணி செஞ்சாலும் நாம் அடையக்கூடிய ஒரு இடம் என்பது நம்மிலே தான் இருக்கிறது. அதை மிகச் சரியாக இந்த நாவல் வைக்கிறது. சீர்மை இது போன்ற நாவல்களை
சரி, ரமீஸ் பிலாலியும் சரி, தொடர்ந்து இந்த தமிழ் உலகத்துக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கையோடு நான் என்னுடைய ஒரு மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நல்லது. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி. நன்றி எழுத்தாளர் முகமது ரியாஸ் அவர்களுக்கு. மிக சீரான ஒரு உரையை வழங்கினார். அந்த புனைவுக்குள் ஒரு நிலம் என்று குறிப்பிட்ட அந்த பகுதியெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா அந்த கீழ்ரு நாணியார் வந்து இப்னு அரபி அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த போகக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு விரிவான வேறு ஒரு நிலம் மாதிரி, இன்னைக்கு லாங்குவேஜ்ல சொல்லலாம் மல்டிவர்ஸ் மாதிரி, அப்படிலாம் நமக்கு ஒரு ஃபீல கொடுத்தது. அப்புறம் அந்த நிஜாம அவரு விரும்பினார் அப்படின்றது அந்த நாவல்லே ஒரு பகுதியில வரக்கூடிய அந்த யமாமா அப்படிங்கிற ஒரு அழகிய பெண்ணை அவங்கள வச்சு பார்க்க சொல்லி தோணுச்சு. அந்த நினைவு உறுத்துச்சு. இன்னும் ஏராளமான விஷயங்கள் பேசுனாங்க. அதெல்லாம் ஒரு கட்டுரை எழுதுற அளவுக்கு தரவுகள் கொடுத்திருக்கீங்க. நான் முகநூல்ல பதிவு செய்றேன். இன்னொன்னு சொன்னீங்க, அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து இப்னு அரபியர்கள் வந்து கொண்டாடினாங்க. அதாவது தங்களுடைய ஆளா எல்லாருமே பாவிக்க நினைச்சாங்க. பிளாட்டோவை சேர்ந்தவர்கள் பாவிக்க நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து வள்ளுவர் எல்லாரும் சொந்தம் கொண்டாடுறதுதான் நினைவு வருது. ஒரு மிகப்பெரிய ஞானியார் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவர் எல்லாரும் அப்படி சொந்தம் கொண்டாடதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மஷூக் ரஹ்மான் அவர்கள் பேசுவாங்க. அவரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கலான்னு இருக்கேன். முதுகலை ஆங்கிலம் முடித்த மஷூக் ரஹ்மான் அவர்கள் 7 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில இருக்கிறாரு. அதற்கு பின்னாக இந்த இப்போது தனியார் தொண்டு நிறுவனத்துல கல்விசார் ஆங்கில பத்திரிகை தயாரிப்பு மற்றும் கண்டென்ட் தேவைகளை கவனிக்கும் மேலாளராக இருக்கிறார். நமது இசைப்புயல் ஏ ரஹ்மான் அவர்களுடைய இசையில பல்வேறு பாடல்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப பிரதானமா சொல்லணும் அப்படின்னா குவாஜா எங்கள் காஜா நம்மளாம் விரும்பி கேட்கக்கூடிய ஜோதா அக்பர் படத்தில் உள்ள அந்த பாடல்களை அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அது அல்லாமல் இந்த ஒன் லவ் அப்படின்னு ஆல்பம்ல இருக்கக்கூடிய காதல் என்றல்வா அந்த பாட்டிலும் எழுதியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் 15க்கும் மேற்பட்ட சூஃபி பாடல்களை இயற்றியுள்ளார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதி வருகிறார். சமீபத்துல இந்த நாவலை படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு முகநூல்ல ஒரு குறிப்பு எழுதியிருந்தாங்க. அப்போ ஒரு கவிதையும் எழுதியிருந்தாங்க. விடுதலை வேண்டி பலரும் சிறை கதவுகளையே தட்டுகிறோம் வெளியில் இருந்தபடி. விடுதலையை விரும்பும் நாம் விடுதலை அதன் பொருள் என்பதை உணர்வதில்லை என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு கவிதையும் எழுதியிருந்தாங்க. அதுவும் அருமையா இருந்தது. தொடர்ந்து முகநூல்ல கவிதைகள் எழுதிட்டு வராங்க. தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சேர்த்து ஒரு 3 நூல்களை வந்து பதிப்பித்திருக்காங்க. முதன்மை தொலைக்காட்சிகளிலும் இந்து தமிழ் உள்ளிட்ட இதழ்களிலும் அவருடைய நேர்காணல் வெளிவந்திருக்குது. சுயமி, கிளாப்பேக்ஸ் உள்ளிட்ட யூடியூப் சேனலையும் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்போ முஷூக் ரஹ்மான் அவர்களை இந்த அகிலா நாவல் குறித்து அவருடைய கருத்துக்களை பகிர்வார் கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஜார்ஜ். ஒரு அருமையான ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டீங்க. பட் அந்த அறிமுகம் வந்து எனக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை விட அதிகமான அச்சத்தை வந்து நண்பர் ரியாஸ் அவருடைய உரை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நீளம், அகலம், ஆழம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பரிமாணத்திலையும் அவர் வந்து இந்த நூலை வந்து ரொம்ப அருமையாக ஆய்ந்து அந்த நூலுக்கு வெளியில அதனோடு பிணைந்து நிற்கக்கூடிய வரலாற்று தரவுகள் மற்றும் ஆன்மீக தரவுகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்ற அந்த ஒரு இயல்பாக எழக்கூடிய ஒரு அச்சம். இந்த அஹில்லா நூலை பத்தி சொல்லும்போது நான் முதல்ல குட்வர்ட் நதீம் அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். இந்த நூலை பத்தி எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தாரு. இதை நீங்க பேசணும் அப்படின்னு கூட சொன்னாரு. எனக்கு இப்ப சமீப காலங்கள்ல நூல் வாசிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு என்னுடைய அலுவல்கள் காரணத்தினால. இதுக்கு முன்னாடி நண்பர் லட்சுமி சரவணகுமார் அவருடைய ரூஹ் என்ற நூலை பத்தி கவிக்கோ ஐயா அவருடைய மன்றத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நிஷா மன்சூர் அண்ணனுடைய ஒரு நூலை பத்தி கோவை இலக்கிய மன்றத்துல போய் பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பின்தங்கிய படையணியிலிருந்து ஒரு குரல், அபய குரல் அப்படின்ற அந்த நூலை பத்தி பேசியிருந்தேன். இந்த நூல் பத்தி சொல்ல வரும்போது, இடையில அவங்க ரமீஸ் பிலாலி அந்த நூலுடைய மொழிபெயர்ப்பாளருடைய நம்பரை வாங்கி நான் பேசினேன் 2 நாளைக்கு முன்னாடி. இந்த நூல்ல குறிப்பு எடுக்கணும்னு சொன்னா மொத்த நூலையும் தான் எடுக்கணும். தனிப்பட்ட ஒரு குறிப்பு எடுத்து இதுல பேச முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது ஒரு சாத்தியப்படக்கூடிய விஷயம் இல்ல. இது மாரி ஒரு சின்ன நிகழ்வுக்கு நேர காலத்துக்கு உட்பட்ட ஒரு நிகழ்வுக்குள்ள அத பேசி முடிக்க முடியாது. அதுக்கப்புறம் இங்க இன்னைக்கு லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டே வருது. பார்வையாளர்களாக, பங்கேற்பாளர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தரையும் பார்க்கும்போது, என்னுடைய அச்சம் இன்னொரு மடங்கு அதிகமா இருக்கு. ஏன்னா, சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையில நம்ம என்ன பேச போறோம் அப்படின்ற ஒரு விஷயம். என்னுடைய உரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு இந்த சூஃபித்துவம் அப்படின்ற விஷயத்த பத்தி சமகாலத்துல இருக்கக்கூடிய நிறை குறைகள் அல்லது தவறான புரிதல்கள் இத பத்தி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். சமீபத்துல கூட ஒரு கவிதை எழுதினேன். "சூஃபித்துவம் படும் பாடு" அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதி Facebookல போட்டேன். அது ஏன் போட்டேன்னு சொன்னா, அ இதுல வந்து நெறைய இந்த சூஃபிகள், சூஃபி பாதை அப்படின்றது என்ன அப்படின்றத வந்து நம்ம
ரியாஸ் அவர்கள் இந்த இருட்டுல யானையை தொட்டு பார்த்தவர்களுடைய கதை போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிமாணத்துல ஒவ்வொரு பரிணாமமா அதை பார்க்குறாங்க, ஒவ்வொரு விதமா அதை உணர்றாங்க. இதுல ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தான் உணர்வது தான் சதம் அப்படின்ற அந்த நினைப்பு மனிதனுக்கு இயல்பா வந்துருது. அதை எப்படி உடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்த மாதிரியான சிக்கல்கள்ல சிக்கும்போது, என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லணும்னா, அந்த சூஃபித்துவம்ன்றது எனக்கு ஒரு 8 வயதிலிருந்து ஏற்பட்ட ஒரு ஒரு ஆர்வம். அது சூஃபித்துவம்னு அப்பலாம் அந்த வார்த்தை கிடையாது. இஸ்லாம் ஒண்ணா தான் இருந்தது. இப்ப வந்து சூஃபி இஸ்லாம், அந்த இஸ்லாம், இந்த இஸ்லாம்னு உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஒரு மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். சூஃபித்துவம் அப்படின்னு சொல்றத கூட நான் வந்து பெரும்படியா ஏத்துக்கிறது இல்ல. அது வந்து இஸ்லாத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமுத்து அல்லது வெளிக்கொணரப்படாத ஒரு மாணிக்கம். அது அவரவர்களுக்குள்ள கண்டடைந்து கொள்வது தான் அந்த சூஃபித்துவம் அப்படின்ற இன்றைய பொதுச்சொல் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய பொதுச்சொல்ல வச்சு சொல்லணும்னா, அந்த அந்த நிலை அடைவது மட்டும் தான் இதுல ரொம்ப அவசியமா இருக்குது. இதுல என்ன நடந்துட்டு இருக்குது? என்னோட குறைகள், என்னுடைய மனக்கவலை அப்படின்றது என்னன்னா, அந்த சூஃபித்துவத்தை அடைவதற்கு இந்த சூஃபித்துவம் மூலமாக எதை அடைய போறோம்? அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்துட்டே இருந்தது. 8 வயசு, 10 வயசுல சினிமாக்கள்ல வந்து துறவிகளையும், ஞானிகளையும் பார்க்கும்போது, அவங்க பறக்கிற மாரி, அவங்க வந்து அந்த கண்ண மூடி தியானத்துல இருக்கிற மாரி, இந்த விஷயங்கள அடையறதுக்கு தான் இது பாதை அப்படின்னு சொல்லி நெனச்சேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் பெருசாகி ஒரு சில அறிவுகள் ஏற்படும்போது, சில இந்த அஸ்மாக்கள் எழுதுறது, தாயத்துகள் எழுதுறது, இதுதானா அந்த பாதை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக ஒரு பெரியவங்க கூட தொடர்புல இருந்தேன். அவங்கள்ட்ட ஆரம்பத்துல போனபோது நான் கேட்ட ஒரு கேள்வி, "இது என்னதான் இந்த சூஃபித்துவம்ன்றது, இந்த பாதைன்றது இதனுடைய இலக்கு என்னவா இருக்கணும்? இதில எதை அடைந்து கொள்ள முயற்சி செய்யணும்?" அப்படின்றது அந்த கேள்வி வைக்கும்போது, அவங்க சொன்ன ஒரு பதில், "மனிதனாகும் முயற்சி" அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த சொல் வந்து எனக்கு ஆயுட்கால பாடம். அதனால நான் எந்த ஒரு கூட்டத்தில பேச போனாலும் இத சொல்லி காட்டுறது. அப்ப மனிதனாகும் முயற்சி அப்படின்றது தான் இது தவிர, இது எந்த ஒரு பதவியை எட்டிக் கொள்வதோ அல்லது ஒரு நிலையை அடைவதோ கிடையாது. கடத்தல் தான். அ தனக்குள்ள கடத்தல். அதான் கடவுள் அப்படின்ற தத்துவமா தமிழ்ல சொல்றாங்க. அப்ப இந்த மாரி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்படி பலவித தரிகாக்கள் இருக்குது. பலவித பாதைகள் இருக்குது. பலவித பாதைகள்லயும் ஒவ்வொரு விதமான சங்கிலி தொடர் இருக்குது. நாயகம் திருமேனி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரைக்கும் நீளக்கூடிய சங்கிலி தொடர்கள் இருக்குது. ஆன்மீக சங்கிலி தொடர். அதுல கடைசியா நமக்கு யாரு குருவா கிடைக்கிறாங்களோ, அவங்கள பின்பற்றி செல்ல வேண்டியது நம்மளுடைய தேவையாக இருக்குது. ஆனா இன்னைக்கு இதுலயும் அரசியல் புகுந்து மக்களுக்கு மத்தியில பெரிய பிளவுகளும், சண்டைகளும் நடந்துட்டு இருக்குது. அந்த விஷயத்த தான் அவங்க ரமீஸ் பிலாலி வந்து துவக்கத்திலே இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு கடிதம் போல எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டம் நான் மீண்டு வந்திருக்கேன். 852 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறேன். ஆனா வந்து இன்றைய காலகட்டம் வந்து கலவரங்களால் நிறைந்ததா இருக்குன்னு அப்படின்னு பார்க்குறாங்க. அரசியல் கலவரங்கள் அரசியலுக்கே உண்டானவை. போர்கள் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் நிகழக்கூடியவை, அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக நிகழக்கூடியவை. இதெல்லாம் வந்து விட்டு வெளியில வரணும். அமைதியை போதிக்கணும், அமைதியை கற்றுக்கணும். அ தனக்குள்ளான ஒரு அமைதியை தன்னோடே தானே சமரசம் செய்து கொள்ள வேண்டும். தன்னோடு தானே வந்து அமைதியை கண்டு கொள்ள வேண்டும். அப்படின்ற இந்த பாதைக்குள்ள அரசியல் வந்தது தான் பெரிய வலியையும், சங்கடத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ற என்னோட கருத்த வச்சுட்டு, இப்போ அஹில்லா அஹில்லாவ வந்து நான் அட்ட டு அட்ட வந்து சொல்லல. எனக்கு எங்கெங்கெல்லாம் மின்னல் தட்டியதோ, அத மட்டும் தான் இங்க எடுத்துட்டு வரேன். அதுல எனக்கு ஏற்பட்ட சில கருத்துக்கள உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். இதுல முக்கியமா அ இதுல 2 இடம். அந்த கடிதத்தில பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து "என் தரிசனங்களும், கனவுகளும் மனித குலத்தின் துயர் நீங்க உதவுமா? என் கடிதங்களை யாரேனும் வாசித்துப் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அவர் தன்னில் மாற்றம் கண்டு உலகையே மாற்றவும் கூடும். ஆம், வாய்ப்பு இருக்கிறது." அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடைய வாசகத்தோட அந்த கடிதம் முடியுது. இதனுடைய இன்னொரு பிரதிபலிப்பு வந்து 85வது பக்கத்துல இருக்கு. "உனக்கு முன்னால் சென்றவர்களின் பாதையை சீர்படுத்த வேண்டுமென்றால், நீ முன்னகர்ந்து உனக்கு பின்னால் வருகின்றவர்களுக்கான பாதையை நீ உருவாக்க வேண்டும்." இந்த சொல்லு நான் இப்ப முதல்ல நான் அந்த கான்டெக்ஸ்ட் செட் பண்ண மாரி, இந்த தரீகாக்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டைகள், என் குரு பெரியவரா? உன் குரு பெரியவரா? அப்படின்றத சண்டைகள் நடக்கிறபோது, இதெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் அந்த எனக்கு முதல்ல நான் சொன்ன மாரி இந்த முத்துப்பேட்டை தர்கால ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன். இப்படிலாம் சண்டைகள் நடக்குது. இந்த தரீகா சரியில்ல, அந்த தரீகா சரியில்ல, இந்த பாதை தவறு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில இன்னைக்கு வந்து முகநூல் போன்ற சமூக தளங்கள்ல வந்து கொஞ்சம் கூட வெட்கமும் இல்லாம, தன்னுடைய குருவை வந்து அவமதிக்கிறோமே, அவங்க சொல்லிக் குடுத்த அவங்களுக்கு இழுக்கு ஏற்படுத்துறோமேன்ற ஒரு நாகரிக சிந்தனையும், ஒரு சுய ஒழுக்கமும் இல்லாம, பல பேர் இந்த தரிகாக்களில் இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு, ஒருத்தர ஒருத்தர் ஏசக்கூடிய போக்க பார்க்குறோம்.
அப்ப நான் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அந்த பதில் மீண்டும் ஒரு முறை இதை வாசிக்கிறேன். உனக்கு முன்னால் சென்றவர்களின் பாதையை சீர்படுத்த வேண்டுமென்றால், நீ முன்னகர்ந்து உனக்கு பின்னால் வருகின்றவர்களுக்கான பாதையை நீ உருவாக்க வேண்டும். இத இத வந்து அவங்க அழகா சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட உரையாடும்போது இந்த நூல படிக்கல. அது சில 7, 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உரையாடல். அவங்க அப்ப சொன்ன பதில் என்னன்னா, ஆ இந்த மாரி சங்கிலி தொடர்கள்ல ஏதேனும் குழப்பம் இருந்தால், அதுல யாராவது ஒரு போலி குரு ஏற்பட்டிருந்தா கூட, அதுல இருக்கக்கூடிய அடுத்த நிலையில வரக்கூடிய மாணவர்கள் தம்மை சுத்தப்படுத்திக் கொண்டு தான் முழுமை அடைந்து விட்டார்கள்னா, அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா குழப்பத்தையும் அவர்களை கொண்டு அது சீரடைந்து விடும். அப்படின்ற ஒரு வார்த்தைய சொன்னாங்க. இது வந்து உலகத்திலயும் அப்படித்தான் தேவையா இருக்கு. இன்னைக்கு வந்து விரல்களை மாற்றி மாற்றி நீட்டிக் கொள்வதனால தான் வந்து பிரச்சனை வருது. மூக்க அடுத்து தேவையில்லாத விஷயத்துல நுழைக்கிறதுனாலயும் பிரச்சனைகள் வருது. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு சூஃபித்துவம் தருகிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மறுபடியும் வந்து இதுல இன்னொரு இடத்த சொல்லணும். என்னன்னு சொன்னா, நமக்குள்ள கவலைகள் வரும்போது, நமக்குள்ள கேள்விகள் வரும்போது, நம்ம வந்து அந்த கேள்விகள வெளியில போட்டுட்டு ஆ நமக்கு தெரிந்தவர்கள் கிட்ட நம்ம பகிர்ந்து கொள்ளும்போதும், கேட்கும்போதும், பெரும்பாலும் பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்மளுடைய அகந்தைக்கு தீனி போடக்கூடிய பதில்கள் தான் வருது ஒரு ஆலோசனையில. அது வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஏற்கனவே குழம்பி இருக்கிற நாம இன்னும் குழம்பி போய் ஒரு விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு எட்ட முடியாது. அந்த நேரத்துல வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாரி, "கெட் யுவர் செல்ஃப் எ மிரர், ஃபைண்ட் யுவர் செல்ஃப் எ மிரர்" அப்படின்றது ஒரு ஹதீஸாவும் இருக்கு. வழிமார்களுடைய வழிமுறையாகவும் இருக்கு. அப்படி குருவை வந்து அப்படி ஒரு மிரராக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு மிரர் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இதுல ஏன் இன்னைக்கு இத்தன குழப்பம் வருதுன்னா, நம்ம சுத்தப்படுத்திக்காம நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம்னா, கண்ணாடியில இருக்கிற நம்ம மேல இருக்கிற அழுக்கு கண்ணாடியில பிரதிபலிக்குது. இதுல வந்து குருவை குறை காணக்கூடிய சீடர்கள் இன்னைக்கு பெருகிட்டாங்க. ஆ நான் நினைத்தது போல என் குரு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு பெருகிடுறாங்க. இதெல்லாம் வந்து சூஃபித்துவத்துக்கு மேல நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமகால தாக்குதல்கள். இந்த தாக்குதல்கள் எல்லாம் உடைக்கணும்னு சொன்னாக்கா, எதுக்காக ஒரு குரு தேவை? எதுக்கு இந்த பாதையில நம்ம இறங்கணும்? அப்படின்ற சில புரிதல்கள் தேவையா இருக்கு. அ அத பத்தி இப்ப எடுத்தா அது ஒரு தனி சப்ஜெக்ட்டா போயிரும். இந்த நூல்ல இருக்கக்கூடிய அடுத்ததுக்கு வரேன். அதுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்றது, நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டு, நமக்கு கிடைத்த குருவின் காலடி சுவடுகளை பின்பற்றி போனாலே போதும் அப்படின்றது ஒண்ணு. அடுத்து இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பத்தி எனக்கு உள்ள அறிவு ஒரு வலிமார்கள் வரலாறுல வரக்கூடிய ஒரு சங்கதி. அவங்க வந்து அ முஹியத்தீன் அப்படின்ற பேரு அவங்களுக்கு இருக்கிறது. ஆனா இப்னு அரபி அப்படின்ற ஒரு அ அடையாளத்த அததான் பேராக கருதுகிறோம். அதையே நம்ம அவங்க பிறப்பு அப்படின்றது ஒரு அற்புத சம்பவம். அவருடைய தந்தை முஹிதீன் அரபி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தந்தை வந்து வெகு காலமாக பிள்ளை இல்லாத ஒரு சூழல்ல மொஹிதீன் நாண்டகை அப்போ இருக்கிறாங்க. பகதாதுல அடக்கமா இருக்கக்கூடிய கௌதுல் ஆலம் அப்படின்ற மொஹிதீன் நாண்டகை உயிரோட இருக்கும்போது, அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, "எனக்கு ஒரு குழந்தை வேணும்." அப்படின்னு கேட்கும்போது, அவங்க தக்தீர் அவங்களுடைய விதியவே பார்க்கக்கூடிய சக்தி மொஹிதீன் ஆண்டகைக்கு இருக்கு. அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க, "உங்களுக்கு குழந்தை இல்லையே இறைவனுடைய விதியில." அப்படின்னு சொல்லும்போது, "அது விதியில இல்லாமல் இருந்திருந்தால், நான் உங்க முன்னாடி எப்படி வந்து நிப்பேன்? நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொன்னாக்க, என் விதியில எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தானே அர்த்தம்." அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அ ஒரு ஆர்குமென்ட்ட வைக்கிறாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு கௌதுல் ஆலம் என்ன செய்றாங்கன்னா, என் முதுகோட முதுகு ஒட்டி உட்காருங்கன்னு சொல்லி, அவங்களோட தவ வலிமையால தன் முதுகிலிருந்து எனக்கு என் முதுகுத் தண்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய உங்களுக்கு நான் வந்து கடத்துறேன். அப்படின்னு சொல்லி வேர்வையின் மூலமா அந்த 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 குழந்தைய கடத்துறாங்க. அப்படி வெளிய வந்தவங்க தான் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதனால தான் அவங்களுக்கு வந்து இயற்கையிலே அப்படி ஒரு ஞானம் பிரகாசிச்சது அப்படின்றது ஒரு வரலாற்று தரவு. இப்போ அதன் அடிப்படையில அவங்களுடைய இந்த நூல்ல பார்க்கும்போது, இந்த நூலுடைய கட்டமைப்ப பத்தி அடுத்து பேசணும்னு நெனைக்கிறேன். என்னன்னு சொன்னா அ இதுல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நடந்த ஒரு சம்பவத்த பத்தி சூரா கஹஃப்ல திருமறையில வருது. இந்த சூரா கஹஃபை வந்து உலக முடிவு நாளைக்கு ஒரு தேவையான ஒரு ஆயுதமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஆ இந்த இறுதி காலத்துல ஏற்படக்கூடிய பல குழப்பங்கள். இந்த குழப்பத்தின் போது நான் எதன் பக்கம் நிற்க வேண்டும்? எதன் பக்கம் நான் நின்றால் நான் வந்து நீதமானவனாக இருக்க முடியும்? அப்படின்ற வழிகாட்டுதல்கள் வந்து இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும், ஹில்ர் நபிக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்துல பல பரிமாணங்கள்ல அது இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு தேவைகள நம்ம எடுத்து ஒரு நம்மள நாமே சரிப்படுத்திக்கிறதுக்காக தேடுனோம்னா, அதுல எல்லாத்துலயும் ஒரு விஷயம் இருக்குது. அதே அடிப்படையில இந்த நூல்ல வந்து இந்த நிசாமை தேடி செல்லக்கூடிய அந்த இளைஞன், அவர் வந்து ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் கூட போறாங்க அப்படின்ற விஷயங்கள் வருது. அந்த கட்டமைப்புல இந்த கதைய பொருத்தி இருக்கிறதுனால, இதனுடைய ஆயுள் வந்து நிச்சயமா வந்து இது ஒரு அமரத்துவத்தை பெற்றுவிட்டது. இதுல வந்து இதுக்கு இந்த நூலுடைய ஆயுள்ன்றது
உலக முடிவு நாள் வரை இருக்கும். தேடல் உள்ள எல்லோருக்கும் இதுல நிச்சயமா தேன் இருக்குது. அந்த தேனை வந்து சூரா கஹஃபுடைய அறிவோட சேர்த்து இந்த நூலையும் படிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமா வந்து ஒரு பெரும் பயனும், பேராற்றலும் நமக்குள்ள இருக்கிறத ஊர்றத நம்மளால கவனிக்க முடியும். அப்படின்றத சொல்லிட்டு அடுத்தது 86வது பக்கத்துல ஒரு இது வருது. "நீ மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படுவாய், விசாரிக்கப்படுவாய், அதன் பின் நிரந்தரமாக வாழ்வாய். நீ ஆனந்தமாய் இருப்பாய்." அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஹிலர் நபி சொல்றாங்க. இந்த மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படுவாய் அப்படிங்கிறத பார்க்கும்போது, மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, மரணம்ன்றது குரான்ல சொல்லப்படுவது, "நீங்கள் மரணித்தவர்களாக இருந்தீர்கள். உங்களுக்கு நாம் உயிரூட்டினோம். மீண்டும் மரிக்கச் செய்வோம். மீண்டும் உயிர்த்தெழுப்புவோம்." அப்படின்ற வாக்கியங்கள்லாம் இருக்குது குரான்ல. இது எத குறிக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய அறிவின் அடுத்தடுத்த நிலைகள சொல்லலாம். இப்ப இந்த 28 அ விஷயங்கள்ல 28 பிறைகள், 28 வீடுகள் அப்படின்னு சொல்லும்போது, 28 தோற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது, 28 ஒரு குறியீடா கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அறிவு வந்து நமக்கு எப்படி மாறிக்கிட்டே வருது, எப்படி ஏறிக்கிட்டே வருது அப்படின்றத அ அதோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்ப இந்த மரணம் அப்படின்றது ஒரு மனிதனை வந்து உயிர்ப்போடு இருக்கச் செய்வது, அல்லது உயிரோடு இருப்பதை உணரச் செய்வது அவனுடைய அறிவு. அந்த அறிவு வந்து செம்மைப்பட, செம்மைப்பட, செம்மைப்பட மனமும் செம்மைப்படுது. மனம் செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது, அ இந்த வழிபாடு அப்படின்றதுடைய தத்துவத்தின் மூலத்துக்கு நம்மள நகர்த்தி செல்லக்கூடியது இந்த மரணம் அப்படிங்கிற ஒரு குறியீடா இருக்கு. இந்த மரணம்ன்ற குறியீட்ட வந்து நமக்கு நாமே வச்சு நிறுத்து பார்க்கணும்னு சொன்னா, நேற்று இருந்தத விட இன்னைக்கு நான் என்ன விதத்துல புதுமையாக இருக்கிறேன்? என்ன விதத்துல மாறி இருக்கேன், தேறி இருக்கேன்? அப்படின்றத நம்ம அப்பப்ப நிறுத்து பார்த்துக்கிறதுக்கு இந்த வாக்கியங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது 87வது பக்கத்துல, "முழு உலகமும் உனக்கு கதவடைத்தாலும் சரியே! உன் தோழர்கள் அனைவரும் உன்னைத் தனிமையில் விட்டுப் போய்விட்டாலும் சரியே! ஏனெனில் தண்டனைக்குப் பின்னர் கருணை வந்தாக வேண்டும். பாடுகள் முடிந்தாக வேண்டும். சிரமத்திற்குப் பின்னே சுகத்தின் தென்றல் வீசுகிறது." அப்படின்னு சொல்லும்போது, இது அ யூனுஸ் எம்ரே அப்படின்ற அந்த வெப் சீரிஸ்ல இத பத்தி அந்த தப்துக் எமிரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனுஸ் எம்ரேவுடைய குருநாதர் வந்து சொல்லி காட்டுறாங்க. ஏன் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் கம்ஸ் த க்ளோரி, நெக்ஸ்ட் கம்ஸ் மெர்சி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அ அது ஏன் அப்படின்னு சொன்னா, இது இயற்கையா இது என்னுடைய அளவில் நான் புரிந்து கொள்வது அப்படிங்கும்போது, அ குடும்ப அமைப்புக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள நாம வந்து கொஞ்சம் உற்று பார்த்தோம்னு சொன்னா, அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் இருக்கு. அதை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா, இன்னைக்கு வந்து குடும்ப அமைப்பை வந்து உடைக்கிறதுக்கு வணிக ரீதியாக பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. நான் விளையாட்டா ஒரு ஒரு ஆர்டிக்கிள்ல முன்னாடி படிச்சது. அந்த டிவி சீரியல் இதெல்லாம் வந்ததே காரணம் குடும்பங்கள உடைத்து பிரிக்கிறது தான். ஏன்னு சொன்னா, டிவி நெறைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரவு ஒரு இடத்துல படிச்சேன். படிக்கும்போது ரொம்ப கேளிக்கையாவும், விளையாட்டாவும் தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு குடும்பங்கள்ல சண்டை வர்றதுக்கு ஒரு அடிப்படை காரணம் வந்து இந்த ரிமோட்ல இருந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சேனல்கள் தான். அதனுடைய அடிப்படையில அத பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்தது. இப்போ இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம எப்படி கருணை தண்டனைக்கு பிறகு வருகிறது அப்படிங்கிறது நம்ம பிள்ளை வளர்ப்புல பார்க்குறோம். நம்மள வளர்த்த நம்மளுடைய பெற்றோர்கள் இடத்துல பார்த்திருப்போம். நம்மள வந்து சீர்படுத்தணும்னு சொன்னாக்கா, எல்லா நேரத்திலயும் கெஞ்சிக்கிட்டு இருந்தா நடக்காது. இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு பேரண்டிங்குள்ள எல்லாருமே தள்ளப்பட்டுட்டோம். பேம்பரிங் அப்படின்றது ஒண்ணு வந்துருச்சு. தந்தை உடைய சொல்லுல வந்து இறைவனுடைய பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாயுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க நம்ம மார்க்கத்துல. அந்த 2யும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா, நமக்கான வழிய எப்படி தேடுவது? நாம் எப்படி அந்த மனிதனாகும் முயற்சியில இறங்குறது? அப்படின்றதுக்கு வரும். இது வந்து அலம் நஷ்ரஹ் சூராலயும் வரக்கூடிய நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு இன்பமே அப்படின்னு பொதுவா வருது. குரானுடைய அற்புதமே என்னன்னா, இத வந்து பொதுவில சொல்லிட்டு, துன்பம் எது, இன்பம் எதுன்றத நம்மளுடைய பகுத்தறிவுக்கு விட்டுருது. நம்ம வந்து பல நேரங்கள்ல நமக்கு எது மீட்சி தரக்கூடியதாக இருக்குதோ, அதே தான் துன்பமா நெனைக்கிறோம். எது நம்மள வந்து துன்பம் தரக்கூடியதா இருக்குதோ, அத தான் வந்து சிறைப்படுத்தக்கூடியதா இருக்குதோ, அதத்தான் மீட்சியா நெனைக்கிறோம். அதத்தான் அந்த கவிதையில எழுதியிருந்தேன். பல நேரங்களில் நாம் வந்து சிறை கதவுகளை தட்டுகிறோம், வெளியில் இருந்தபடி அப்படின்னு. நம்ம வந்து அடிமையாகாம இருக்கிறது மனிதனுடைய இயற்கை. அ சுதந்திரம் அப்படின்றது மனிதனுடைய இயற்கை. அத விட்டு நம்ம உடைஞ்சு போறோம். அத விட்டு மாறி போறோம். எதனாலன்னு சொன்னா, நம்மளுடைய தெளிவின்மை மற்றும் நம்மளுடைய பேராசை. இது 2யும் உடைச்சோம்னாலே ஒரு சரியான பாதைக்கு வர முடியும். அந்த நிசாம் என்று சொல்லக்கூடிய அந்த ரூஹ் நம்மளுடைய அந்த ஆன்மா எந்த நிலையை அடைய வேண்டுமோ, அந்த நிலையை அத அடைய முடியும் அப்படின்றதும் ஒரு விஷயம். அப்புறம் மிக பிரமிப்புக்கு என்னை உள்ளாக்குன இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி,
90, 91 பக்கங்கள்ல வரக்கூடிய நபி சாலிஹ் அப்படின்ற, ஏன்னா அதுக்கு அழகா சொல்லியிருக்கிறாங்க. சாலிஹ்ன்னு சொல்லிட்டு தெய்வீக திறப்பு அப்படின்னு ஒரு சொற்றொடர் சேர்த்திருக்கிறாரு 2 சொற்கள்ல. இதுல எனக்கு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 91வது பக்கத்துல வரக்கூடிய ஒரு பத்தி. அத நான் அப்படியே படிச்சு காட்டுறேன். "ஓர் அழைப்பு உனக்கு வரவேண்டும் என்று ஆசித்துவிட்டு, எதையும் கேட்க முடியாமல் உன் காதுகளை அடைத்துக் கொள்வாயா? ஒட்டகம் திரும்பி வந்தால், சமூது மக்கள் அதனைக் கொன்று விட்டது மாதிரி நீயும் செய்து விடாதே. அதனைக் கொல்வதன் மூலம் நீ உன்னுள் உண்மையின் குரலையும், விடுதலையின் குரலையும் கொன்று விடுகிறாய். சின்னஞ்சிறு பறவைகள் காதல், பேரமைதி, கட்டவிழ்ந்த விடுதலை ஆகியவற்றின் கானத்தை காற்றில் தவழ விடும்போது, அவற்றை நீ கொல்வதைப் போன்ற கொடுமை அது." இந்த இடத்துல மறுபடியும் அந்த ஒரு துவக்கத்த பார்த்தோன்னா, "ஒரு அழைப்பு உனக்கு வரவேண்டும் என்று ஆசித்துவிட்டு, எதையும் கேட்க முடியாமல் உன் காதுகளை அடைத்துக் கொள்வாயா?" இந்த கேள்வி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி. நபி சாலிஹுடைய அ கதைய வந்து குரான்ல வருவது சிறு ஒரு அ குறு குறுகிய விஷயத்துல சொல்லி முடிக்கணும்னா, அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களுமே இறைவனை பத்தி போதிக்கும்போது, எனக்கு அத்தாட்சி வேண்டும் என்று சிலர் தடுமாற்றமுடைய மக்கள் வந்து கேட்கறாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அத்தாட்சி காட்டப்படுகிறது. நபி சாலிஹுடைய விஷயத்துல பார்த்தா, எங்களுக்கு வந்து ஒரு அத்தாட்சி காட்டும்போது, ஒரு பாறைக்குள்ளருந்து ஒரு ஒட்டகத்தை வெளிவர வைக்கிறாங்க. அது ஒரு கர்ப்பமான ஒட்டகமா இருக்கு. அத வந்து அந்த அத்தாட்சியை பார்த்த பிறகும் அதை கொன்றுறாங்க. இது வந்து கதையா கேட்கும்போது கதையா இருக்கு. ஆனா இங்க இந்த கேள்வி வந்து ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே ஒரு தேடல் இருக்கு. அந்த தேடல் வந்து என்னவா இருக்குது? அது எதை நோக்கி நம்மள செலுத்தணும், இட்டு செல்லணும் அப்படின்றது நம்ம தான் முடிவு பண்றோம். ஆனா பல நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம கேட்டத வந்து நம்ம எதிர்பாராத தருணத்துல நம் கண்கள் முன்னாடி வரும்போது, அது அதனுடைய தோற்றத்தை நம்ம பார்க்குறோம். அந்த தோற்றத்துல வந்து நம்ம ஏமாந்துட்டோம். நம்ம கேட்டது மாதிரி இது வரல. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி, என் குரு நான் விரும்பியது போல் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறத விட, நான் என் குரு விரும்பியது போல் இருக்கிறேனான்ற அந்த ஆதி காலத்து பழக்கத்துக்கு நம்ம மாறணும் அப்படின்றது, இதுல தெளிவு அடைஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து கற்பனைகள்ல எனக்கு ஏற்பட்ட அனுபவம். என்னுடைய சின்ன வயசுலேருந்து இந்த தேடல் இருக்கும்போது, எனக்குன்னு ஒரு குரு அப்படின்னு சொல்லி காட்டப்படும்போது, இவங்க தானான்னு அந்த இடத்துல நம்ம டக்குன்னு மனச வந்து ஒருநிலைப்படுத்தி அவங்க கிட்ட தான் நம்மள ஒப்படைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கல்வி. அந்த கல்வியும், அந்த அறிவும், அந்த நேரத்துல அந்த இறை அருளும் இருந்தால் மட்டும் தான் அந்த குருவ நம்மளால அடைஞ்சுக்க முடியும். இல்லன்னா அவங்களும் கடந்து போயிருவாங்க. அ எப்படி இது இந்த கதையில வந்து 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல ஹிலிர் நபி வந்து அவர "நீ போ, இதுக்கு பிறகு உன்னுடைய பாதை" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, மறுபடியும் அவர் மீட்சி கொண்டு அவர் தன்னை உணர்ந்து வருகிறார். அந்த முக்கியமான கதாபாத்திரம் அந்த இளைஞர் திரும்பி வர்றார். அதேபோல குரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம காணும்போது, நமக்கு அதுக்கான அ குறியீடுகள் ஏற்படும்போது, கண்களை அகலத் திறந்து, அகக்கண்களை திறந்து நாம வந்து அவங்கள ஏத்துக்கணும். அவங்க கிட்ட நம்ம சரணடையணும். இது வந்து ஒரு முக்கியமான அடிப்படையா இருக்கு சூஃபித்துவத்துல. அடுத்தது அ 93வது பக்கத்துல ஒரு பெரும் பத்தி. "மீராவை பார்ப்பது என்பது இருத்தல், வாழ்க்கை, காதல் ஆகியவற்றின் அர்த்தங்களை அறிந்து கொள்வதாகும். அவள் எனக்கு வாழ்க்கையின் குறியீடு ஆகிவிட்டாள். இதயம் இதயமாகி வருவதன், காதல் காதலாகி வருவதன் அர்த்தம் என்று அர்த்தம் போன்று ஆகிவிட்டாள்." இந்த இடத்துல பார்க்கும்போது, இந்த உலகத்துல மனிதனுக்கு ஏன் வந்து அ வ நம்ம வந்து 2 நிலைகள்ல இருக்கிறோம். ஆணாக இருக்கிறோம், பெண்ணாக இருக்கிறோம். இந்த நிலைகள் வந்து அ ஒண்ண ஒன்று ஈர்க்கக்கூடியதா இருக்குது. ஒன்றை ஒன்று ஈர்ப்பதன் தத்துவம் அப்படின்னு என்னளவுல புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மறுபடியும் அந்த மிரர் கான்செப்ட் தான். என்னில் உள்ள குறைகள் அ என்னுடைய அ ம சரிபாதியாக இருக்கக்கூடிய மனைவி இடத்திலோ, என்னுடைய வாழ்க்கை துணை இடத்திலோ இருக்குதா? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் உண்மையில என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம உணர ஆரம்பிச்சோம்னா, இது எப்படி வந்து சூஃபித்துவத்துக்கு சம்மந்தப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இத வந்து குரான் வந்து எதார்த்த அடிப்படையில, ஷரியத்துடைய அடிப்படையிலே பார்க்கிறோம்னா, வணக்கத்த 2 படுத்துது. ஹுகூக்குல் இலாஹ், ஹுகூக்குல் இபாத் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக்குது. 2 மேஜரான ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் தான் இருக்கு. இதுல என்ன வருதுன்னா, ஹுகூக்குல் இலாஹ் அப்படின்னாக்கா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு வருது. ஹுகூக்குல் இபாத்னா மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு வருது. இன்னொரு பக்கத்துல சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்ற மாரி, குடும்பத்திலிருந்தே எல்லா விதமான நல்ல விஷயங்களும் துவங்குது அப்படின்ற ஒரு இடம் வருது. அ அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, இங்க காதல் அப்படின்றத தன்னை அறியும் ஒரு தவமாக தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. நம்மள நாம அறிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்மளோட குடும்பத்த வந்து எப்படி வழிநடத்தணும் அப்படின்னு தெரியுது. குடும்பத்த வழிநடத்த தெரியும்போது, அந்த விட்டுக் கொடுத்தல்கள், அந்த பக்குவப்படுதல் இது எல்லாமே அதுக்குள்ள நடக்குது. அப்படி நம்ம நடந்து வந்தோம்னு சொன்னா, நிச்சயமா அந்த காதல் அப்படின்றது, அந்த வாழ்க்கை இந்த இந்த லௌகீக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியதே வந்து,
ஆன்மீக பயணத்துக்குமான ஒரு வழியா மாறிடும் அப்படின்றது இதுல நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சாராம்சம். ஆ நேரத்தின் அருமை கருதி நான் வந்து அடுத்தது 119வது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போறேன். எனக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குதுன்னு நெனைக்கிறேன். உண்மையை தேடும் ஏதோ ஒண்ணு. அது காதலா? இல்ல காதலின் அர்த்தம் என்னங்கிற தேடலா? அத எப்படி கையாள்றது? அது கைக்கு எட்டுறதே இல்ல. ஆனா, அத நான் உணர முடியுது. அத விளக்கிச் சொல்லவும் முடியல. அப்படின்னு ஒரு பத்தியில வருது. ஆ இத வந்து என்னுடைய அனுபவத்திலருந்தே சொல்ல விரும்புறேன். எனக்கு 13 வயது இருக்கும்போது ஒரு ஒருதலை காதல் ஏற்பட்டது. அந்த ஒருதலை காதல் காரணத்தினால தான் கவிதைகள் எழுத துவங்குனேன். ஆனா, ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள அது அது அதனுடைய அந்த காதல் ஏற்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னு நான் விளங்கிக்கும்போது, அது மெய்யாகவே இறைவனை தேடக்கூடிய ஒரு காதலுக்கான ஒரு அடிப்படையாக இருந்திருக்குது. ஒரு என் மனதை இளகச் செய்வதற்காகவும், கவித்துவமாக அத சிந்திக்கிறதுக்கான ஒரு உதவியாகவும் அந்த இடத்துல இறைவன் அத காட்டிட்டு, அதுக்கு பின்னாடி நான் மெய்யாகவே உன்னை என்னை நோக்கி தான் இழுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு உணர்வ எனக்கு ஏற்படுத்தின ஒரு வடிகால், ஒரு ஒரு வழியாக அந்த காதலை நான் பார்த்தேன். அது ஒரு சிறு பிராயத்தில நடந்த ஒண்ணு. அத வந்து நான் பின்னாடி யோசிக்கும்போது எனக்கு எப்படி அது உருவகமாகுது அப்படின்னு சொன்னாக்கா, அ உலக ரீதியான காதல் அப்படின்றது வந்து ஒரு நல்ல தண்ணீரை நாம் தேடும்போது, நீரோட்டம் பார்த்து நம்ம அத தோண்டி எடுக்கிறோம்னு சொன்னாக்கா, முதல்ல சேரும் சகதியும் தான் வெளிய வருது. உலக காதல் அப்படின்றது அப்படிப்பட்ட ஒரு மாயை நிறைந்ததா இருக்கு. அந்த சேரும் சகதியும் கடந்த பிறகு அ அந்த சேரும் சகதியும் கடந்த பிறகு நமக்கு எப்படி நல்ல தண்ணீர் கிடைக்குதோ, அதே மாரி இந்த லௌகீக காதல் அப்படின்றது ஒரு துவக்க புள்ளியா மட்டும் தான் இருக்கு இறைவன நோக்கி போறதுக்கு. அந்த துவக்க புள்ளிய நம்ம கடக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமா நம்ம வந்து இறை பாதையில இறங்க முடியும். அதுக்கு பிறகு இறைவனுடைய அருளைக் கொண்டு அவனை அடையவும் முடியும். அதுவும் காதலைக் கொண்டே முடியும். அப்படின்றது தான் அதுல இன்னைக்கு என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. அடுத்து 149வது பக்கம். காதல் எங்கே தோன்றி உருவாக்கப்படுகிறது? அது பூமியின் அடி ஆழங்களில் வளர்கிறதா? அல்லது ரகசியங்கள் நிறைந்த கடல்களின் ஆழத்திலா? அது மேகங்களில் படைக்கப்படுகிறதா? அல்லது வானங்களுக்கு அப்பால் வார்க்கப்படுகிறதா? இந்த கேள்வி இதுவும் காதலை ஒட்டியே வருது. ஏன் காதல் அப்படின்ற விஷயத்த எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாக்க, அறிவைக் கொண்டு இறைவனை அடைவது அப்படின்றது, அறிவைக் கொண்டு ஒரு உறவின் முழுமையை தெரிந்து கொள்வது, அல்லது அனுபவிப்பது என்பது வந்து சாத்தியமற்ற ஒரு விஷயம் என்பது என்னுடைய இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் உணர்ந்து கொண்டது. அறிவைக் கொண்டு எதுவுமே சாத்தியப்படாது. இறைவனிடத்துல வந்து சமர்ப்பணம் ஆகணும்னு சொன்னாக்க, அதுக்கு வழி காதல். அதனால தான் வந்து சூஃபிகள் வந்து ஹீர் ராஞ்சாவுடைய நூலாக இருக்கட்டும், இந்த நூல்ல வரக்கூடிய நிசாம் என்ற உருவகமாக இருக்கட்டும், லைலா மஜ்னுவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே சூஃபிகள் வந்து காதலை முன்வைத்து அ ஞானத்தை கடத்துகிறார்கள். காதலை முன்வைத்து ஞானத்தை கடத்துறதுக்கான முகாந்திரம், அதுக்கான அடிப்படை ஏன்னு சொன்னா, மனதும் இளக்கமாக இருப்பவனுக்கு தான் இறைவன வந்து அடைய முடியும். ஒரு களிமண்ல தான் நல்ல பொம்மை செய்ய முடியும் அப்படின்றது போது, அதனால தான் தத்துவ அடிப்படையாக இத பார்த்தோம்னா கூட இறைவனும் மண்ணில் நீரை குடைத்து மனிதனை படைத்தான் அப்படின்றது குரான் சொல்லுது. அப்ப குழைவு, நெகிழ்வு, நெகிழ்ச்சி, ஈரம் இது எல்லாமே மனிதனுக்குள்ள வேணும். அதெல்லாம் இருந்து அது இருக்கணும்னு சொன்னா காதல் மனசுல இருக்கணும். அந்த காதல் எதை நோக்கி இருக்கிறது? எதை அடைய விரும்புகிறது? அப்படின்றது அவங்களுடைய அ சிந்தனைக்கு விடப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் இறைவனை வந்து காதலின் மூலமாக அடையுங்கள்னு சொல்லி நம்ம தமிழ் மரபுலயும் பாடல்கள் வந்து நாயக பாவம், நாயகி பாவம்னு சொல்லி இறைவனை வந்து பெண்ணாகவும், ஆணாகவும் வடித்து பாடுகிறாங்க. இது எல்லாமே வந்து அந்த நெகிழ்ச்சியை வந்து கைவிட்டுறக்கூடாது மனிதன். அந்த நெகிழ்ச்சி இருக்கும்போது மனிதத்தன்மை இருக்குது. மனிதத்தன்மை இருக்கும்போது அது நிச்சயமா அத கொண்டு போய் முழுமை அடையும்போது அது இறைத்தன்மையாக மாறுகிறது. இறைவனும் மனிதனை எனது பிரதிநிதியாக படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சர்க்யூட் க்ளோஸ்க்கு வருது. அ இதெல்லாம் தான் இந்த நூல்ல இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள். ஆ ஒ நேயர்களுடைய கேள்விகளுக்கோ அல்லது நேயர்களுடைய அ அறிவுக்கோ நான் வந்து சரியான விருந்து வச்சேனான்னு எனக்கு தெரியல. ஆ என்னுடைய மனதில் பட்டத நான் நேர்மையா பகிர்ந்துட்டேன்னு நெனைக்கிறேன். நன்றி. நன்றி தொடர் மிக அருமையாக பகிர்ந்து கொண்டீர்கள். குறிப்பாக அந்த சூஃபித்துவத்தினுடைய இலக்கு குறித்தும், முயற்சி என்ன என்பது குறித்தும் நீங்க ஆரம்ப காலகட்டத்துல அந்த தொடக்க உரையில பேசினது நல்லா இருந்தது. அதே மாதிரி மெய்யியல் அந்த குழுக்கள் இடையே உள்ள அந்த குரு சிஷ்ய உறவு குறித்து நீங்க ரொம்ப தெளிவா பேசியிருந்தீங்க. அப்போ அதுக்கு அந்த இப்னு அரபி அவர்களுடைய அந்த பிறப்பு சம்பவத்தை குறித்தது வந்து புதுமையான செய்தியா இருந்தது. கேட்பவங்களுக்கும் அது புதிதா புதிதா இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த கடத்தல், காதல், சரணடைதல் அது பத்தியும் உரையினுடைய பின்னால வந்து ரொம்ப விரிவா பேசுனீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தை அடைகிறோம். பேராசிரியர் ரமேஷ் பிலாலி அவர்கள் ஏற்புரையை வழங்குவார்கள். அதுக்கு முன்னாடி அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். ரமேஷ் பிலாலி அவர்கள் அவங்க எல்லாருக்கும் தெரியும். நூல் படிச்சவங்களும் அந்த கிளிப் பார்த்திருப்பீங்க. ஜமால் முகமது கல்லூரியில முனைவர் ரமேஷ் பிலாலி அவர்கள் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார்.
ரூமியின் வைரங்கள் என்றால் சுஃபி ரகசியங்களின் திரைநோக்கம், ரூமியின் வாழ்வில் ஞான கதைகள் 100, தர்வேஷ்களின் கதைகள் போன்ற அல்புனைவு நூல்கள் பல வெளிவந்துள்ளன. அது இல்லாமல் இந்த அகிலா நாவல் காதலின் 40 விதிகள், ஜின்களின் ஆசான் ஆகிய 2 நாவல்களுக்கும் அடுத்து வெளிவந்துள்ள 3வது மொழிபெயர்ப்பு நாவல். இன்னொரு ஒரு முக்கியமான செய்தியும் சொல்ல வேண்டும் என்றால், சாரனுடைய முதல் நூல் என்பது அவர் படிக்கும் காலகட்டத்திலே அவர் கவிதைகள் எழுதி வெளியான கடலில் மிதக்கும் நிலா என்கிற ஒரு தொகுப்பு. அது இப்போது அச்சில் இல்லை என்று நினைக்கிறேன். சார் தொடர்ச்சியாக மொழிபெயர்ப்பு, கவிதை, கதை, ஆய்வு கட்டுரை என இயங்கி வரார். தொடர்ந்து இயங்கி வர என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு இந்த நாவல்ல இருந்து ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் சொல்ல வேண்டியது இருக்கு. கில்ரு அவர்கள் அந்த இளைஞரோட அவரை வழிநடத்தி செல்லும் போது பல இடங்கள்ல மைந்த, புத்திர, மகனே அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு தந்தைமையினுடைய குரல்ல இருந்து நம்மளையும் வழிபடுத்துவதா, நெறிப்படுத்துவதா இருக்கும். அதுதான் நான் இந்த நாவல்ல ரொம்பவும் ரசிச்ச, என்ன ஆத்மார்த்தமா இணைச்ச குறிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஓவர் டு மொழிபெயர்ப்பாளருடைய கடங்கள்ல ஏற்புரைக்காக பேராசிரியர் ரமேஷ் பிலாலி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் இனிய முகமன்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எவ்வளவு நேரம் பேசணும்? ஜோசப் தொடக்கத்திலேயே அதை எனக்கு தெளிவுபடுத்திதான். ஒரு 10 to 15 மணி துளி. ரைட், ஓகே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 7 to 8 அப்படின்னு தான் இதுக்கு ஷெட்யூல் போட்டிருந்தாங்க. அந்த நேரத்தையும் கடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஆரம்பமாக நான் நண்பர் கொள்ளு நதீம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கணும். ஏன்னா அவங்கதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முதுகெலும்பு. அவங்கதான் அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி அது இவ்வளவு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க. அதே மாதிரி சீர்மை உவைஸ் அவர்கள், சகோதரர் உவைஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோசப் என்னுடைய மாணவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் அந்த நிலைக்கெல்லாம் மேலதான் அவரை பார்க்கிறேன். அவர் ஒரு சக படைப்பாளி, மிக தீவிரமாக காத்திரமாக இலக்கிய வாசிப்பு, அது மட்டும் இல்லாம ஆன்மீக ஈடுபாடும் உள்ளது. ஏன்னா இந்த சூஃபித்துவம் சார்ந்த நூல்களை இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட கொடுக்கறதே கூட ரொம்ப தயக்கம் இருக்கும். ஆனா ஜோசப் படிப்பாப்பு, அவருக்கு அது புரியுது, அவர் மனதால மனம் அதை கிரகிக்க முடியுது. அப்படிங்கும் பொழுது அதனாலதான் ஒரு மாணவருக்கு மேல அவர் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். நான் ஏற்கனவே ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்புன்னு நினைக்கிறேன், ஒரு ஆண்டா 2 ஆண்டான்னு தெரியல, நான் காலபோதம் இந்த சீரியல் டைமிங்ல எனக்கு அவ்வளவு பெருசா அதை அக்யூரேட்டா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இல்லை. அதனால 1 ஆண்டா 2 ஆண்டான்னு தெரியல. அத்தர் சிறுகதை தொகுதி வெளிவந்த போது இதே போல அதுக்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாகி இருந்துச்சு. அதுல ஒரு ரிவ்யூவரா நான் கலந்துக்கிட்டேன். என்னை நண்பர் ரியாஸ் என்னை பேச சொன்னாரு. அனிஷா மரைக்காயர் என்கின்ற முகமது ரியாஸ் பைசி என்னைய பேச சொன்னாரு. நான் அதுல பேசினேன். நான் இன்னைக்கு அவரு ரொம்ப ரத்தின சுருக்கமாக தன்னுடைய உரையை முடித்து விட்டார். நான் அந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் எனக்கு அடுத்து பேச இருப்பவருடைய நேரத்தை எல்லாம் சேர்த்து எடுத்து ஏதோ ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மஹ்ஷூக் ரஹ்மான் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்புதான் அவரை அழைத்து பேசினேன். அவர் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு உரை. அவருடைய உரை ரொம்ப இதயத்தை தொடுகின்ற உரையாக அமைந்தது. இந்த இருவருடைய பேச்சு 2 நிலைகள்ல இருப்பதை நான் பார்க்கிறேன். முதல்ல பேசின நண்பர் ரியாஸ் அவர்கள் இப்னு அரபி சர்க்கார் அவர்களுடைய இந்த இறைநேசருடைய அந்த இறை ஞானியினுடைய அவர்களை பற்றி பேசினார். அவங்க பயோகிராஃபி கொஞ்சம் பேசினாரு. அவர்களுடைய ஆளுமையை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்தும் வகையிலே அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அடுத்து பேசிய நண்பர் மஹ்ஷூக் ரஹ்மான் அவர்கள் இந்த நாவலுக்குள் இருந்து அவர்களுடைய உள்ளத்தை தொட்ட பகுதிகளை எல்லாம் எடுத்து சொல்லி காட்டினாங்க. ஒரு வாசகராக பலருக்கும் இந்த நாவலை படிக்கின்ற பொழுது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை
சார்ந்து சில பகுதிகள் வந்து கிளிக் ஆகும். அதுபோல இந்த நாவலை மொழிபெயர்க்கின்ற, ஏன்னா இந்த நாவலுடைய மொழிபெயர்ப்பாளன் தான் நான். அது முதல்ல வந்து அந்த தெளிவுல தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதை எழுதியவர் வந்து மோத்தஸ் மத்தார், ஒரு பாலஸ்தீனிய ஊடகவியலாளர், பாலஸ்தீன நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் இந்த நூலினுடைய ஆசிரியர். அவருமே இதை என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, முஹைதீன் இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த இறை ஞானியினுடைய ஒரு நூல் ஒண்ணு இருக்கு, த யூனிவர்சல் ட்ரீ அண்ட் த ஃபோர் பேர்ட்ஸ் என்று ஆங்கிலத்திலே ஏஞ்சலா ஜெஃப்ரே என்பவரால் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அரபு மொழியில அதுக்கு வந்து ரிசாலாத்துல் இத்திஹாதல் கவுனி என்று அதற்கு பெயர். ரிசாலாத்துல் இத்திஹாதல் கவுனி, அதாவது பிரபஞ்சத்தை ஒருங்கிணைத்தல் அல்லது ஒருமைப்படுத்துதல் என்று அதுக்கு லிட்ரல் மீனிங், அதுக்கு நேரடியாக அதுக்கான அர்த்தம் கொள்ளலாம். அந்த நூலை தழுவிதான் இந்த நூலினுடைய வாசிப்பின் பயனாக அல்லது வாசிப்பின் தாக்கத்தினால் உருவான நாவல் தான் இந்த அஹில்லா என்கின்ற இந்த நாவல். அஹில்லாங்கிறது நாங்க வச்ச பேர், அது அவங்க சொன்னாங்க, ரியாஸ் கூட சொன்னார். இதுக்கு வந்து த 28 மேன்ஷன்ஸ் ஆஃப் த மூன் என்றுதான் அந்த ஆங்கிலத்திலே அதுக்கான பெயர், ஆங்கில மூலத்துல அந்த நாவலுக்கு பெயர். அதனால அது வந்து நிலவின் 28 தோற்றங்கள். தமிழ்ல சில சிக்கல் இருக்கு இலக்கிய உலகத்துல. ஏன்னா இது மாதிரி பேர் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ஏதோ வானியல் சாஸ்திர நூல் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கையில எடுக்க மாட்டாங்க, ஒரு அஸ்ட்ராலஜி நூல்னு நினைச்சிருவாங்க. அதனால வந்து நம்ம பார்த்தோம்னாக்க நிலவின் 28 தோற்றங்கள் அல்லது நிலவின் 28 பிறைகள் அப்படின்லாம் பேர் வச்சோம்னாக்க இது அந்த மாதிரியாக ஒரு மிஸ்லீடிங்கா போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால நாங்க இது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் இதற்கான ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தையை நாங்கள் தேடினோம். அப்படி தேடுகின்ற பொழுது நான் சீர்மை உவைஸ் அவர்களுடன் ஆலோசித்து அதுக்கு பிறகு வந்து இதுல வந்து குரானிக் டேர்மே ஒண்ணு எடுத்தோம். இது திருக்குறானில வருகின்ற வார்த்தையவே எடுத்து அஹில்லா என்று இதற்கு ஒரு சுருக்கமான மிக அழகான ஒரு பெயரை நாங்கள் சூட்டினோம். அந்த விவரங்களை நான் வந்து முன்னுரையிலேயே சொல்லியிருக்கிறேன். இந்த பெயர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது என்ற பின்னணியை வந்து நான் அதுல சொல்லியிருக்கிறேன். இன்னும் சில இந்த இதுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய சக ஆன்மீக தோழர்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். குறிப்பாக வந்து சையத் அபுத்தாஹிர் அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, நண்பர். அவர்களுடைய முகத்தை பார்த்ததுமே எனக்கு ஒரு பழைய நினைவு வந்தது. ஏன்னா சையத் அபுத்தாஹிர் அவர்கள் தோழர் அவர்களும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சம வயது தான். ஆனா அவரு ஆன்மீகத்தில ரொம்ப ஒரு இந்த பறவைகளை பத்தி சொன்னாங்க இல்லையா, அது போல ஒரு ராஜாளி பறவை போல ஆன்மீக வானத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூஃபி. அவங்க இங்க வருகை தந்திருப்பது இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே போல நூருல் அமீன் ஃபைசி அவர்கள் வந்திருக்கிறாங்க, ஒரு இறை ஞானி. உத்தமபாளையம் அப்துல் காதிர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாம் வயதில என்னை விட ரொம்ப மூத்தவங்க, ஆன்மீகத்துல வந்து மேநிலையில உள்ளவர்கள், என்னை விட பல நான் யோசித்து பார்க்க முடியாத நிலையில உள்ளவர்கள். அந்த அவர்களுடைய வருகை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் அவர்களுடைய பிரார்த்தனைகளை ஆதரவு வைத்தவனாக தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். சையத் அபுத்தாஹிர் அவர்கள் இங்க எங்கள் கல்லூரியில, ஜமால் முகமது கல்லூரியில ஒரு நாள் சூஃபிச கருத்தரங்கு நடத்தினார். அவருடன் நானும் இருந்தேன், நடத்தினோம். அப்போ வந்து நரியம்பட்டி எம்ஏ சலாம் பெருந்தகை அவர்கள், உங்களுக்கு தான் தெரியும், 6 பாகங்களிலே மஸ்னவி ஷரீஃப் என்ற மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த காவியத்தை முழுமையாக தமிழாக்கம் செய்தவர். அதுக்கான முதல் 2 பாகங்களினுடைய அறிமுக விழாவாக அது எங்கள் கல்லூரியிலே நாங்கள் நடத்தினோம். அதுக்கு ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணவங்க அவங்க தான், சையத் அபுத்தாஹிர் அவர்கள். இப்போ நாம பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த அஹில்லா என்கின்ற இந்த நாவல் என்னுடைய 3வது மொழிபெயர்ப்பு, 3வது நாவல் வரிசையில என்னுடைய 3வது மொழிபெயர்ப்பு நாவல் இது. இதற்கு முன்பு வந்து முதலிலே செய்தது காதலின் 40 விதிகள், எலிப் ஷஃபாக் உடையது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இர்விங் கர்ஷ்மார் என்பவர் எழுதிய அந்த ஜின்களின் ஆசான், த மாஸ்டர் ஆஃப் த ஜின் என்ற நாவலை நான் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தேன். 3வதாக மோத்தஸ் மத்தருடைய இந்த அஹில்லா என்கின்ற நிலவின் 28 தோற்றங்கள் என்ற நாவலை மொழிபெயர்த்திருக்கிறேன். இப்ப 4வதா ஒரு நாவல் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த மொழிபெயர்ப்பு ஏறத்தாழ 50% முடிந்து விட்டது. அது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கின்ற காரணத்தால இன்னைக்கு நான் அந்த பணியில இறங்கல. நேற்று இரவு வரை அந்த மொழிபெயர்ப்பு பணியில ஈடுபட்டிருந்தேன். அந்த ஒரு நாவல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா த புக் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்ற ஒரு நாவல்.
அது மொரோக்கோ என்கின்ற நாட்டிலே வாழ்ந்த சூஃபிகளை அடிப்படையாக கொண்டு பின்னணியாக கொண்டு அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எழுதியவர் அயான் டல்லாஸ் என்கின்ற ஒரு ஐரோப்பியர், ஸ்காட்லாண்டிலே பிறந்தவர். ஆனால் பிறகு 1966 அவர் இஸ்லாத்தை தழுவி அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஷாதிலியா தரிகா என்ற சூஃபி நெறியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த நெறியிலேயே ஒரு ஷேக் குரு என்கின்ற ஸ்தானத்தையும் கொடுக்கப்பட்டு அவர் பிறருக்கு வழிகாட்டுகின்ற நிலையிலே இருந்தவர். நிறைய நூல்கள் எழுதியிருக்கார். அவருடைய முதல் நூல் அது தன்னுடைய அந்த சூஃபி நெறியிலே தான் எப்படி வந்து சேர்ந்தேன் அப்படிங்கிற அனுபவத்தை அடிப்படையாக வைத்து அதை எழுதியிருக்கிறார். இந்த 4 நாவல்களையும் ஒப்பிட்டு அந்த நாவலுக்கு நான் ஒரு சிறிய முன்னுரையினுடைய ஒரு பகுதி எழுதி வச்சேன். இந்த 4 நாவல்களை ஒப்பிடுகின்ற பொழுது காதலுக்கு 40 விதிகள் என்ற அந்த நாவல் அது ரொம்ப உலக புகழ் பெற்ற நாவல். அத தமிழ்ல அது மலையாளத்துல ஏற்கனவே மொழிபெயர்ப்பாகி வந்துடுச்சு. சரி, மலையாளத்துல மொழிபெயர்ப்பாகி அங்க நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்ற அந்த நாவலை தமிழ்லையும் நாம அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நண்பர் உவைஸ் அவர்கள் சொன்ன போது எனக்கு ரொம்ப தயக்கம் இருந்துச்சு. அந்த நாவல் நான் படிச்சுட்டு அதை மொழிபெயர்ப்பதற்கான மிகுந்த தயக்கம் இருந்தது. ஏன்னா அது அந்த மொழிபெயர்ப்பதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நாவலை நான் படிச்சுட்டேன். நான் அப்போ எனக்கு அதை மொழிபெயர்க்க வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லை. ஆனால் சூஃபித்துவம் என்று ஒன்று இருக்கிறது. அதை தமிழ் சூழல்ல பொதுமக்களுக்கு இஸ்லாமிய வட்டத்தையும் தாண்டி எல்லா மாற்று மத சகோதரர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்துவதற்கு இந்த நாவலை ஒரு கருவியாக கொள்ளலாம் அப்படின்ற ரீதியில அதை மொழிபெயர்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா அது ரொம்ப சூஃபிசத்தை டைல்யூட் பண்ண ஒரு நாவல் அது. ஏன்னா அதுல உள்ள சூஃபிசம் அப்படிங்கிறது இட் இஸ் ஹைலி டைல்யூட்டட் அண்ட் கன்காக்டட் ஸ்டேட்ல தான் அது நான் இருப்பதாக கருதுகிறேன். ஏன்னா பிறகு அடுத்து ஜின்களின் ஆசான் அந்த நாவலை மொழிபெயர்க்கின்ற பொழுது அதுல இன்னும் கொஞ்சம் செறிவா வந்தது சூஃபிசம். அதுல இன்னும் கொஞ்சம் செறிவா இருந்தது. அப்புறம் அந்த இர்விங் கர்ஷ்மாரை பத்தி தேடி பார்க்கின்ற பொழுது அவர் சூஃபி நெறியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் அப்படிங்கிறத ஒரு 10 ஆண்டு காலமாக அவர் தன்னை ஒரு சூஃபி நெறியிலே நக்ஷபந்தியா என்ற ஒரு சூஃபி நெறியிலே தன்னை இணைத்து கொண்டு அதுல பயிற்சிகள் பெற்று வருகிறார். எனவே அவருடைய அது பிரதிபலிக்க இல்லையா, ஒன்றில் நம்ம இன்வால்வ் ஆகியிருக்கிறோம். இன்வால்வ் ஆகாம எழுதுவதற்கும் வெளியிலிருந்து அதை பார்த்து எழுதுவதற்கு நான் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த காதலின் 40 விதிகள் எழுதிய எலிப் ஷஃபாக் அவர்கள் அந்த ஆத்தர் சூஃபி நெறியிலே ஈடுபட்டவர் அல்ல, அதுல அனுபவம் பெற்றவர் அல்ல. ஆனால் ஒரு அவுட் சைடரா இருந்துதான் அவர் சூஃபிசத்தை அவருமே அணுகி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது சூஃபிசத்தை பற்றிய படிப்பறிவு இருக்கு. தான் படித்த வகையிலே அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு ஒரு புனைவை உருவாக்குவதற்கும் எந்த சப்ஜெக்டை நீங்க எழுதுறீங்களோ அதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முதல்நிலை அனுபவம் பெற்று அதை எழுதுவதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப இர்விங் கர்ஷ்மாருடைய நாவல்ல இந்த சூஃபிசம் எட் அகைன் டைல்யூட்டட். ஆனா அது அந்த காதலின் 40 விதிகள் அளவுக்கு டைல்யூட் ஆகல, கொஞ்சம் செறிவா இருந்தது. பரவாயில்ல, அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து எழுதினது இந்த அஹில்லா. இதுல இந்த நாவலை எழுதியிருக்கக்கூடிய மோத்தஸ் மத்தர் இவரு படிச்சுதான் எழுதியிருக்கிறார். அந்த இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூலை வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த நூல் ரிசாலாத்துல் இத்திஹாதுல் கவுனி என்ற இந்த நூல் அது அதனுடைய மொழிபெயர்ப்பு. சரி, இதை வாங்குவோம். ஏன்னா இந்த நாவல் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு, இந்த நூலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதை மொழிபெயர்ப்பதற்கான ஒரு திட்டம் என் மனதிலே இருக்கிறது. அதை பேஸ் பண்ணி இந்த நாவல் எழுதியிருக்கிறார். அப்படின்னும் போது இது இன்னும் கொஞ்சம் செறிவா இருந்தது. ஏன்னா இதனுடைய கட்டமைப்பே பாத்தீங்கன்னு சொன்னாக்க நண்பர் ரியாஸ் அவர்கள் சொன்னது போல இதனுடைய ஸ்ட்ரக்சர், இந்த நாவலினுடைய கட்டமைப்பு ரொம்ப அற்புதமானது. இது இப்னுல் அரபி அவர்களுடைய இன்னொரு நூலை எனக்கு ஞாபகப்படுத்துது. ஏன்னா இதுல 28 அத்தியாயங்கள் வைத்து இந்த 28 அத்தியாயங்கள்ல எப்படி ஆதம் நபி அவர்கள் தொடங்கி நபிகள் நாயகம் வரை அப்படி வர்றாரோ, நம்ம குரான்ல 25 நபிமார்களினுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இறை நேசர்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி வருகின்ற பொழுது இந்த ஏன்னா நிலா 28 நாள் தெரியும், ஒரு 2 நாள் கண்ணுக்கு தெரியாம இருக்கும், 28 நாட்கள் தெரியும். அரபு மொழியினுடைய அச்சரங்கள் 28, அரபு மொழியின் அச்சரங்கள் 28. அதனாலதான் ஒவ்வொரு தலைப்புக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அச்சரத்தின் ஒரு எழுத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த நாவல்ல தலைப்பாக கொடுத்திருப்பார். அந்த இப்படி ஒரு கட்டமைப்பு வைக்கிறாரு. இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது இந்த கட்டமைப்புன்னு சொன்னா இப்னுல் அரபி அவர்கள் எழுதிய
ஃபுசூசுல் ஹிகம் என்கின்ற ஒரு நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. ஃபுசூசுல் ஹிகம் 25 தீர்க்கதரிசிகளினுடைய ஞானத்தை பேசுகின்ற நூல். நண்பர் ரியாஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது சில பயோகிராபிக்கல் நோட்ஸ் அவங்க கொடுத்தாங்க இப்னுல் அரபி அவர்களை பற்றி. அது பெரும்பாலும் இத்ரிஸ் ஷா எழுதின சூஃபிஸ் என்ற புத்தகத்தை அடிப்படையாக வச்சு பேஸ் பண்ணி அதை கொடுத்தாங்க. ஏன்னா பல நூல்கள்ல சில பார்த்தோம்னு சொன்னாக்க வேறுபடுகின்ற கருத்துக்கள் வருது, அது உண்டு. இந்த குறிப்பாக இந்த நிசாமுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருடைய மகள் அப்படிங்கிறதுல நான் ஒரு ஃபுட்நோட் ஒன்று கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ரியாஸ் அவர்கள் அந்த சூஃபிஸ் என்ற நூல்ல இருந்து எடுத்து சொன்னாங்க, அது மாறுபடுது. அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த நூல் இருக்கு இல்லையா, ஃபுசூசுல் ஹிகம் என்ற அந்த நூல் ஏறத்தாழ இப்னுல் அரபி அவர்கள் தன்னுடைய வாழ்வின் அந்திம காலத்தில் அதன் முடிவு நெருங்குகின்ற நிலையில டமஸ்கஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. டமஸ்கஸ் என்ற அந்த நாட்டிலே, அங்கதான் அவர்களுடைய அடக்கத்தலம் இருக்கிறது, அங்கே அமர்ந்து எழுதிய நூல். இன்னொரு ஒரு குறிப்பு ஒண்ணு சொல்றேன், அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா தர்ஜுமானுல் அஷ்வாக், த இன்டர்பிரட்டர் ஆஃப் டிசையர்ஸ் அப்படிங்கிற அந்த நூல், அதுதான் அந்த நூல் தான் டெடிகேட்டட் டு நிசாம். அந்த நிசாமுக்கு டெடிகேட் பண்ண அவர் இப்னுல் அரபி அவர்கள் நேசித்த அந்த இளம் பெண்ணுக்கு டெடிகேட் பண்ண அந்த நூல். ஆனால் அது மெட்டாபரிக்கலா தான் பேசுது, அது இறை காதலைத்தான் பேசுகின்ற நூல். இவர்களை ஒரு எக்ஸ்கியூஸா வச்சுக்கிட்டு தான் அது பேசுது, ஒரு மெட்டாஃபராக, ஒரு எக்ஸ்கியூஸாக வைத்துக்கொண்டு, ஒரு குறியீடாக வைத்துக்கொண்டு தான் அது பேசுது. ஆனா அந்த நூலை அந்த பெண்மணியை பார்த்து உடனே எழுதல, அவங்க 15 ஆண்டுகள் கழித்து தான் அதை எழுதியிருக்கிறாங்க. நீங்க இதை யோசிச்சு பார்க்கணும். 15 இயர்ஸ் ஒரு கேப். நண்பர் மௌஷுக் ரஹ்மான் அவர்கள் சொன்னதை போல, அது அவர்கள் தன்னுடைய சுய அனுபவத்தை சொன்னார் இல்லையா, அது மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருந்திருக்குன்னா 15 இயர்ஸ் எல்லாம் தாக்கு பிடிக்காது, 15 டேஸ் கூட தாக்கு பிடிக்காது, அது போயிருக்கும். ஆனா இவ்வளவு செறிவான ஒரு நூல், அதை அவங்க 15 ஆண்டுகள் கழித்து அதை புனைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த 15 ஆண்டு காலம் என்ன ப்ராசஸ் அவங்களுடைய அகத்திலே நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கறது நம்மளால இமேஜின் பண்ணவே முடியல. அந்த மாதிரியான ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. இது ஒரு செய்தி. அப்புறம் கேள்விகள் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி எதுவும் நீங்க வரல. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சரி சொல்லுங்க. நேரம் இருந்தா நான் சொல்லலாம்னு. ஏன்னா நான் அந்த மொழிபெயர்ப்பு பத்தி சொல்லல. இந்த மொழிபெயர்ப்புல நிறைய நான் பார்த்தேன், நிறைய தமிழ் வார்த்தைகள். பொதுவா மொழிபெயர்ப்புல ஒரு ஒரு எக்ஸலண்ட் ரீடர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்குள்ள அந்த ஆன்மாக்குள்ள புகுந்து அதுல இருந்து வார்த்தைகளை இது பண்ண. இதுல நிறைய நான் இன்ஃபுளுசஸ் பார்த்தேன். கலீல் ஜிப்ரானுடைய முறிந்த சிறகுகள் உங்களை பார்த்தேன். அப்புறம் கபிலருடைய பாடல்கள், கம்பராமாயணம் வருகிறது. அப்போ இது ஒரு எனக்கு இந்த மொழிபெயர்ப்பு ஒரு 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 செறிவான மொழிபெயர்ப்பு, ஒரு நம்முடைய மொழிக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணும். செறிவான மொழிபெயர்ப்பு லோக்கல் லாங்குவேஜ் எந்த மொழிக்கு மாறுதோ அப்போ அந்த மொழி வளப்படும்னு பால் ஜக்கரியா ஒரு மொழிபெயர்ப்பாளர் இதுல சொல்றாரு. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த அருவி வந்தது அப்படிங்கிறது மாதிரிலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு நாவல் வர்றப்ப ஒரு மொழி நான் 3 நாவல்களுமே படிச்சிருக்கேன். காதலின் 40 வயது, ஜின்களின் ஆசான், இப்ப இதுல இந்த இவர் ஜார்ஜ் சொன்ன மாதிரி யுவதி, புத்திர, அது தேஜாவுன்னு ஒரு வார்த்தை கூட, பிரெஞ்சு வார்த்தை கூட வருது. அப்ப இந்த இந்த படைப்புடைய ஆன்மா எந்த லயத்தை, மொழிபெயர்ப்புடைய லயத்தை உங்களுக்கு ஒரு ரிதம் உங்களுக்கு செட் பண்ணுது, அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? இந்த ரிதமேட்டிக்ல தான் இந்த லோக்கலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க எந்த இடத்துல நீங்க அதை முடிவு பண்றீங்க? அது என்னுடைய கேள்வி. இது எல்லா படைப்பாளர்களுக்கும் உரிய ஒரு நிலைதான். இப்போ ரியாஸ்டா நான் இதே கேள்வியை வேறு விதமா திருப்பி கேட்கலாம். இவ்வளவு அட்டகாசமா கதையெல்லாம் எழுதுறீங்களே, சிறுகதையெல்லாம் எழுதுறீங்க, எப்படி எழுதுறீங்க? எனக்கு ஒரு சிறுகதை எழுதலான்டெல்லாம் உட்கார்ந்தா எனக்கு அது பிடிபடவே மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படி கொண்டு போகுதுன்னா அவர் சொல்லுவாரு, ஏன்னா எல்லாரும் சொல்றது, சாதித்த எழுத்தாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க,
நீ கதையை ஆரம்பி, அதுக்கப்புறம் வந்து த ஸ்டோரி வில் ரைட் இட் செல்ஃப் தானே சொல்றாங்க. இந்த கதை வந்து தானே தன்னை தானே எழுதிக்கும்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த. ஆனா ஆங்கிலத்துல நான் இந்த நாவலை படிக்கின்ற பொழுது நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு கவித்துவமான நடை வந்து அது அங்கேயும் இருக்குது. இந்த ஒரு ஜிப்ரானிக் ஸ்டைல் அதுல அந்த ஒரிஜினல்ல இருக்கு. எனவே நான் வாஸ்டா வந்து ஜிப்ரானையும் ரீட் பண்ண ஒரு ஆள் படித்திருக்கிறேன் என்கின்ற நிலையில, நான் தமிழாக்கத்திலேயே கலீல் ஜிப்ரான் அதிக வாசிச்சிருக்கிறேன். ஆங்கிலத்துல வந்து ஏறத்தாழ அவருடைய 20 நூல்கள் வாசிச்சிருக்கிறோம். ரொம்ப ஒரு காலத்துல வந்து ஒரு ஈர்ப்பு அவர் மேல இருந்தது, ஜிப்ரான் மேல இருந்தது. எனவே அந்த நடை வந்து நமக்குள்ள இருக்கு, அது எங்கேயும் போயிடாது. அது அது கத்துக்கொண்ட வித்தை மாதிரி அது என்ன செய்யுது இருக்கு. அதாவது மெயினா வந்து ஒரு வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தாலும் கூட, இப்போ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் நீங்க பார்த்திருப்பீங்க, இசைக்கலைஞர்கள்ல இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் பார்த்திருப்பீங்க. ஆனா வாய்ப்பாட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அது நேரம் வரும் பொழுது பாடியும் காட்டுவாங்க. நான் அதை வந்து ஷெனாய் என்ற ஒரு வாத்தியத்தை வாசிக்கின்ற பாரத் ரத்னா விருதெல்லாம் பெற்ற ஒரு பெரிய இசைக்கலைஞர், உங்களுக்கு தெரியும், பிஸ்மில்லா கான். பிஸ்மில்லா கான் அவர்களுடைய ஒரு லைவ் ப்ரோக்ராம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒன்று கிடைச்சது. அந்த லைவ் ப்ரோக்ராம்ல வந்து இடையில வந்து ஒரு 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 சில நிமிடங்கள் ஒரு பாடி காட்டினார். அப்பதான் வந்து என்ன இவர் பாடவெல்லாம் செய்யறாரு, இவரு இந்த ஷெனாய் மட்டும்தானே ஊதுவாருன்னு நினைச்சோம். இவர் என்ன நல்லா பாடவும் செய்யறாரு, இவர் ஒரு பாடகர் கூட ஆயிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னாக்க, அதுவும் பேஸ்ல கத்துருக்கிறாரு, அடிப்படையில அதையும் கத்து வச்சிருக்கிறாரு. ஆனா அது அவருக்குள்ள இருக்குது, அந்த திறமை இருக்குது, தேவைப்படும் போது அதை கொஞ்சம் வெளிப்படுத்துறாரு. அதே மாதிரி ஒரு 7-8 மொழிநடைகள் உள்ள இருக்கு ரியாஸ். 7-8 மொழிநடைகள் இருக்கு. ஏன்னா நம்ம வாசித்ததனுடைய தாக்கம். நீங்க அவர் சொன்னா புத்திர அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது. புத்திர வந்து லாசா ராமாமிர்தத்தினுடைய ஒரு நாவல் தலைப்பு இது. அது புத்திரங்கிறது அந்த இடத்துல வந்து அவரு ஏன்னா லாசா ராமாமிர்தம் உங்களுக்கு தெரியும், அது வந்து தொண்டு கிழம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய முதுகிழவர், அவர் ஒரு 90 வயசு. அவர் வந்து அவர் பையன்கிட்ட சப்தரிஷிட்ட பேசுற மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு துணி வருது. அதனால அந்த வார்த்தையை போட்டேன். இது கொஞ்சம் இலக்கிய பரிச்சயம் உள்ளவர்களுக்கு இந்த பின்னணிகள் அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஓஹோ இவரு எங்க இருந்து இது கிளிக் ஆகி வந்திருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த நிகழ்வு, இந்த நாவலை முன்வைத்து இப்னு அரபி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஞானியை, இறை ஞானியை பற்றி இங்க உரையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்வா இதை பாக்குறேன். இப்னுல் அரபி அவர்களை பற்றி எல்லாம் இப்ப வந்து பேசுகின்ற நிலை வந்திருக்குது அப்படின்ற மாதிரி கூட ஆரம்பத்துல நீங்க வந்து சொன்னீங்க. ஒரு 9 நாட்களுக்கு முன்பு யூடியூப்ல மௌலானா மௌலவி சதீதுத்தீன் பாக்கவி, பிரபலமான ஒரு மார்க்க அறிஞர், அவங்க வந்து 1 மணி நேரம் இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசி இருக்கிறார்கள். இதை வந்து எல்லாரும் பாருங்க, அதுக்காக சொல்றேன். ஏன்னா ரொம்ப அற்புதமா அவங்க எழுதின நூட்கள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களின் மீது எழுந்த சர்ச்சை ரொம்ப அழகா நான் அனலைஸ் பண்ணி ரொம்ப நீட்டா கொடுத்துருக்குறாங்க. அதுல 3 தரப்புலாம் அவங்க சொல்றாங்க. இப்னுல் அரபி அவர்களை மிக உச்சகட்டமான இறைஞானி என்று ஏற்றுக்கொண்ட தரப்பு ஒன்று. 2ஆம் தரப்பு, இவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் எங்களுக்கு புரியல, ரொம்ப என்னமோ சொல்றாங்க, ஞானம்லாம் சொல்றாங்க, அதையெல்லாம் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு எங்களுக்கு திறமை இல்லை, அந்த கெப்பாசிட்டி இல்லை. எனவே அவர்கள் மீது நாங்கள் தீர்ப்புரைக்கவில்லை, மௌனம் ஆயிடுறோம். அவங்க விஷயத்துல வந்து நாங்க வந்து வாயை பொத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக இருந்து விட்ட தரப்பு ஒன்று. இன்னொரு தரப்பு, இவர் இறை நிராகரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்ல வந்து குஃப்ருடைய தீர்ப்பு ஃபத்வா கொடுக்கின்ற அளவுக்கு போன ஒரு தரப்பும் இருக்கு. இப்படி 3 தரப்பு இருக்கு. ஆனா இந்த 3 தரப்பினரினுடைய பெயரையும் பட்டியல்களையும் பார்த்தோம் சொன்னா, இந்த 3 தரப்பில இருப்பவர்களுமே இஸ்லாமிய மார்க்கத்து கல்வியில, மார்க்க கல்வியில மிகப்பெரிய நிலையை அடைந்தவர்கள், எல்லாம் உச்ச நிலையில இருந்தவங்க, சாதாரண ஸ்காலர்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க எல்லாம் கரை கண்ட கல்வி கொண்ட கல்வி ஞானம் உள்ளவர்கள், பெரிய பெரிய ஆளுமைகள். இந்த ஆளுமைகளே இப்படி அவங்களையே இந்த பாடுபடுத்துறாரு இப்னுல் அரபி அப்படின்னு சொன்னா, ஏன்னா இப்படி எல்லாம் யாருக்குமே வந்ததில்லை. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது சர்ச்சைகள் உண்டு.
ஆனா அவர்களை தாண்டி இவங்க மேல அதிகமான சர்ச்சை. அதுவே பார்த்தோம்னு சொன்னாக்க அதிகம் விமர்சிக்கப்பட்ட அல்லாமா இப்னு அரபி அப்படின்னு சதீதுதீன் பாக்கவி ஆலிம் அவர்கள் இந்த அவங்களுடைய உரைக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. மிக அதிகமாக விமர்சிக்கப்பட்ட அல்லாமா இப்னு அரபி. அவங்க வந்து பேரறிஞர் அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க அல்லாமா. இப்ப நாம இந்த மூன்றுல எந்த தரப்புல இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அநேகமா இந்த இப்போ இங்க இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற எல்லாமே வந்து அந்த முதல் தரப்புலதான் இருப்பாங்க அப்படின்னு என்பது என்னுடைய நம்பிக்கை. நான் அந்த அளவுக்கு நம்ம இப்னு அரபி அவர்களுடைய மேதமையை நாம வந்து அங்கீகரிக்கிறோம். அதை உங்களை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி. எனவே இந்த நாவலை மொழிபெயர்க்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த மொழிபெயர்த்து எழுதுகின்ற பொழுது அது ஒரு ஆன்மீக பயிற்சி. அப்படிதான் நான் பாக்குறேன். என்னுடைய ஆன்மீகத்தை நான் செழுமைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இந்த நாவலை மொழிபெயர்த்த அனுபவம் எனக்கு வாய்த்தது என்று சொல்லி, அதே போல இறுதியாக முடிப்பதற்கு வேணா நான் ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்றேன். இது இந்த நூல்ல இருக்குது, ரொம்ப அழகா ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த நூலினுடைய முன்னுரையை வழங்கி இருக்கக்கூடிய ரஃபி ஜபூர் என்பவர் அதுல ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் இப்னுல் அரபி அவர்கள் ஸ்பெயின் நாட்டிலே பிறந்து பிறகு பல நாடுகளின் வழியாக அந்த பயணம் எல்லாம் செய்து கடைசியில டமஸ்கஸ் என்ற திமிஷ்க் நாட்டிலே அவர்கள் வந்து அந்த ஊரிலே அவர்கள் செட்டில் ஆகுறாங்க. அவர்கள் கடைசியாக அங்கே அமர்ந்த பிறகு நிறைய ஞானியர்கள் அவர்களை வந்து நேரிலே சந்தித்து விட்டு போயிருக்கிறார்கள். அப்படி அவர்களை நேரிலே வந்து பார்த்த ஞானிகளிலே ஒருவர் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி. என்னுடைய இன்னொரு ஃபேவரட். அவங்க ஒரு மானசீகமாக நான் அதிகமாக வந்து மொழிபெயர்ப்பது வந்து மௌலானா ரூமி அவர்களையும் இப்பதான் இப்னுல் அரபி சர்க்கார் அவர்களையும் எடுத்திருக்கிறேன். இந்த ரெண்டு பேரும் வந்து இரண்டு துருவமாக பார்க்கப்படுபவர்கள். மௌலானா ரூமி அவர்கள் இறை காதலை வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு ஞானியாக பார்க்கப்படுகிறார். அதாவது சூஃபித்துவத்தினுடைய வாய்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்னாக்க இப்னுல் அரபி இவங்களை மௌலானா ரூமி அப்படின்னு உலகம் முழுக்க யாரு வேணாலும் வந்து இந்த சூஃபித்துவத்துல லேசான அறிமுகம் உள்ளவர் கூட சொல்லிடுவாங்க. ஹூ இஸ் தி வாய்ஸ் ஆஃப் லவ் இன் சூஃபிசம் அப்படின்னு கேட்டோம்னாக்க சூஃபித்துவத்தின் காதல் குரல் அப்படின்னு சொன்னாக்க அது மௌலானா ரூமி தான். இறை காதலை அவர்கள் அளவுக்கு வெளிப்படுத்திய ஒரு வேறொரு ஞானியை காண்பது அரிது. அவங்கதான் சிகரம் அதுல அப்படி சொல்லிடுவாங்க. ஞானம் என்று மாரிஃபா என்று வருகின்ற பொழுது, இறை ஞானம் என்று வருகின்ற பொழுது, இறை தத்துவம் என்று வருகின்ற பொழுது முதலில் தோன்றுகின்ற பெயர் வந்து இப்னுல் அரபி தான். அவங்கள சொல்லுவாங்க. இவங்க வந்து இறை ஞானத்தினுடைய உச்சகட்டமான வெளிப்பாடு சூஃபிசத்திலே. ஏன்னா அவர்களுடைய அந்த கலை சொற்களினுடைய பாதிப்பு எல்லா சூஃபி நெறிகளிலும் இருக்குது. நீங்க சூஃபி பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ் அல்லது சூஃபி ஸ்கூல்ஸ், சூஃபி சிந்தனை பள்ளிகள் என்று எத்தனை பள்ளிகள் எடுத்தாலும் அதுல புழங்குகின்ற கலை சொற்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க இவங்க கொடுத்ததுதான், இப்னுல் அரபி அவர்கள் கொடுத்ததுதான். இப்படி ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க. இந்த இருவருமே நேரிலே சந்தித்திருக்கிறார்கள். ஆனா ஒரு விஷயம் நாம அதுல அழகா அவங்க சொல்லியிருந்தாங்க, இவங்க இருவரும் கான்டெம்பரரிஸ், சமகாலத்தவர்கள். ஆனால் அதே சமயம் தே ஆர் நாட் கான்ட்ராடிக்டரிஸ். அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருவருக்கொருவர் முரண்பட்டவர்கள் அல்ல. பார்க்க அப்படி வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியும். இவர் ஞானம் அப்படி இப்படின்லாம் சிந்திச்சு அதெல்லாம் வந்து நீ வந்து குழம்பிக்கிட்டு இறைவனை நேசி, இறைவனை காதலி, இறை காதல்ல உன்னையே கரைத்து கொண்டு நீ அந்த உணர்விலேயே இரு அப்படின்னு சொல்லி உணர்ச்சியை வந்து மையப்படுத்தி பயிற்சி கொடுத்துக்கிட்டே போவாரு மௌலானா ரூமி அவர்கள் அப்படின்ற மாதிரி தெரியும். இப்னுல் அரபி அவர்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க உணர்ச்சியை அடக்கி வாசிப்பாங்க. அவங்க வந்து இறை ஞானம், இந்த ஞானத்தை பேசு அப்படி அப்படி போவாங்க. ஞானத்தை வந்து நீ என்ன விளங்கி இருக்கிற அதுதான் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் வரும். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான். பத்தாதே இப்ப அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பத்தலையே. ரொம்ப ஆழமான ஒரு ஆழ்கடலை வந்து இறைமை என்பது ஒரு ஆழ்கடல், கரை காணாத ஆழ்கடல். அதை நீ வந்து நீ விளங்கி இருக்கிறது எந்த நிலையில விளங்கி இருக்கிற? நீ ஒரு துளி அளவு கூட இன்னும் விளங்கலையே, பத்தாது இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னும் டீப்பர் லெவல்னு போயிட்டே இருப்பாங்க. இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா தெரியுது இந்த ரெண்டு ஆளுமைகளும். ஆனா அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த நூல்ல அவங்க சொல்லியிருக்காங்க, மௌலானா ரூமி அண்ட் இப்னு அரபி அவங்க ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள். ஆனா அதே சமயம் அவங்களுடைய
தத்துவங்கள் வந்து ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல. தே ஆர் காம்ப்ளிமெண்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரை புரிந்து கொள்வதன் மூலம் அவரை புரிந்து கொள்கிறார், அவர் நிறைவடைகிறார். இவரை புரிந்து கொள்ள மௌலானா ரூமியை புரிந்து கொள்வதன் மூலம் இப்னுல் அரபி அவர்களை வந்து இன்னும் சிறப்பாக விளங்க முடிகிறது. ஆனா 2 பேருடைய பாணி ஒண்ணு இருக்குது. ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மாரிஃபா என்ற இறை ஞானத்தை பேக்ரவுண்டா வச்சுக்கிட்டாங்க, பின்னணியாக வைத்து அதை வந்து மறைத்து அவர்கள் காதலை முற்படுத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, இறை காதலை இஷ்கை முற்படுத்தி அவர்கள் பேசி இருக்கிறார்கள். ஆனா அவங்கள்ட்ட இறை ஞானம் உண்டு, அதை மறுக்க கூடாது. இப்னுல் அரபி அவர்களுடைய இறை ஞான லெவல்ல அவங்களும் இருக்கிறாங்க. அவர்கள் ஞானத்தை பிற்படுத்தி காதலை முற்படுத்தி பேசி இருக்கிறார்கள், வெளிப்படுத்தி பேசி இருக்கிறார்கள். அது அவர்களுடைய பாணி. இப்னுல் அரபி அவர்களுடைய பாணி என்னவென்றால், அவர்கள்ட்ட வந்து உச்சகட்டமான இறை காதல் அவங்கள்ட்டையும் இருக்குது. அது இல்லாம இதெல்லாம் எழுத முடியாது, இதெல்லாம் வராது. உச்சகட்டமான இறை காதல் அவங்கள்ட்டையும் இருக்குது. ஆனால் அவர்கள் காதலை அதிகமாக வெளிப்படுத்துவதில் அவங்க பேச்சுல வெளிப்படாத அந்த பாணி அப்படி இல்லை. அவர்கள் காதலை பின்னணியாக வைத்து ஆனால் இறை ஞானத்தை உட்படுத்தி பேசி இருக்கிறார்கள். 2 பேரும் வந்து அதனால வந்து காம்ப்ளிமெண்டரிஸ் என்பதாக அந்த ஒரு தாவோயிசத்தினுடைய சிம்பல் ஒண்ணு இருக்குல்ல, இன் அண்ட் யாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது மாதிரியாக இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோம்னாக்கா தே ஆர் காம்ப்ளிமெண்டரிஸ். 2 பேரும் சேர்த்தாக்க ஒரு முழு வட்டம் நமக்கு கிடைக்கும் என்பதாக அதில் சொல்லி இருந்தார்கள் என்பதோடு சொல்லி, இன்றைக்கு வந்து இது 8ஆம் பிறை. இன்றைக்கு சபர் மாதத்தினுடைய 8ஆம் பிறை. அது முழு நிலவு ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் பிறையில வரும். 14ஆம் பிறையில பௌர்ணமி. இன்னைக்கு வந்து 8ஆம் பிறை. அது ஏறத்தாழ பாதி நிலவாக இருக்கிறது. அந்த நாளில நாம இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இந்த நாவலை பற்றி இன்னும் குறிப்பாக இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ற மாபெரும் இறை ஞானியை குருநாதரை பற்றி ஒரு பாதி அறிமுகத்தை தான் நமக்கு தந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் 7 நாள்ல முழு நிலா வருவதை போல இது போன்ற நூல்களை மேலும் மேலும் நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய அவர்களை பற்றிய அறிமுகத்தை நாம் முழுமையாக பெறலாம் என்று சொல்லி, நான் டைமை பார்க்கல, ஜோசப்க்கு தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் எவ்வளவு நிமிஷம் பேசினேங்கிறத நான் கவனிக்காம நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு குறிப்பு காட்டியிருந்தா கூட நான் முன்னாடியே நிறுத்தியிருப்பேன். ஆனா முடிச்சிட்டேன். அவ்வளவுதான் என்னுடைய செய்தி. மேலும் வாசிப்போம், மேலும் தொடர்ந்து இணைந்திருப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் இறையருள் பொழிவதாக என்று என் உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, மிக்க நன்றி சார். நாங்கள் கேட்காத கேள்விகளுக்கும் பதில் தருவதாக உங்களுடைய உரை இருந்தது. குறிப்பா அந்த கான்டெம்பரரிஸ் நாட் கான்ட்ரடிக்டரிஸ் தே ஆர் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரிஸ், அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப புதுதா இருந்தது. அதே மாதிரி அந்த யூனிவர்சல் ட்ரீ அந்த 4 பேர்ட்ஸ் சார் அந்த நூலை வாங்கின உடனே காமிச்சாங்க. நான் அதை பத்தி நிறைய பேசுவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கு இன்னொரு நிகழ்வு நம்ம எடுக்கணும். அது குறித்து நிறைய பேசுற விஷயம் இருக்குது. இது ஒரு நிறைவான நிகழ்வு. 2 மணி நேரம் இல்லை, இன்னும் 1 மணி நேரம் எடுத்தால் கூட பேச விஷயம் உள்ள ஒரு நூல். மிகப்பெரிய சர்க்கார் குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம். பேசுறது வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்வுல பங்கெடுத்து கொண்ட எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா இந்த நிகழ்வு நடைபெற காரணமா இருந்த, தொடர்ந்து எங்களுக்கு எல்லாம் நினைவுறுத்தி கொண்டே இருந்த தோழர் கொல்லுநதீம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இது போன்ற நூல்களை தொடர்ந்து பதிவிட்டு வரக்கூடிய சகோதரர் உவேஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வுல பங்கெடுத்துக் கொண்ட நம்மளுடைய பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், வாசக நண்பர்கள், ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், இரவு வணக்கம்.